கிறிஸ்தியசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது நேரம் வரையிலும் சகோதரர் சுந்தர் சிங் அவர்கள் தேவ செய்தியை சாத்தானுடைய ஆயுதங்கள் என்ற தலைப்பில் நமக்கு வழங்கினார்கள். கேட்ட சத்தியங்கள் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்ற விசுவாசத்தில் அடுத்த ஒரு பாடமாக பெங்களூரிலிருந்து நம்முடைய அன்பு சகோதரர் ஜெகன் பிரதர் அவர்கள் த 12 அப்பியரன்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் என்கிற தலைப்பில், அதாவது இயேசு கிறிஸ்துடைய 12 காட்சிகள் என்கிற தலைப்பிலே தொடர்ந்து தேவ செய்தியை நமக்கு வழங்குவார்கள். கிறிஸ்தேசுக்குள் அழைக்கப்பட்டிருக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முதலாவதாக பிதாவாகிய தேவனுடைய நாமத்திற்கும் நம்முடைய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கும் எல்லா துதிக்கான மகிமையும் வல்லமையும் செலுத்திக் கொண்டு இந்த நாளிலேயும் பிதாவாகிய தேவன் நம்மளை ஒரு குடும்பமாக இணைத்திருக்கிறார். அதனால பிதாவாகிய தேவனுடைய நாமத்திற்கும் நம்முடைய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் நாம் தியானம் செய்ய போகின்ற பாடத்தினுடைய தலைப்பு த 12 அப்பியரன்ஸ். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு அவர் 12 வகையான தோற்றங்கள், அவருடைய அந்த தோற்றங்களை குறித்து நாம் இன்னைக்கு தியானிக்க போறோம். அந்த 12 வகையான தோற்றங்களை குறித்து நம்ம தியானிப்பதனால இதை குறித்து நம்ம முன்னாடி என்ன செஞ்சிருக்கோம்னா அவருடைய வெளிப்பாடுகள், அவருடைய அப்பியரன்ஸ் குறித்து தியானம் செஞ்சிருக்கிறோம். இந்த நாளில் கூட அவர் யாராருக்கு தன்னை வெளிப்படுத்தினார் என்று நம்ம சுருக்கமாக நம்ம தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக மேரி மக்தலின் என்ற ஒரு ஸ்திரீக்கு அவர் தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த மேரி மக்தலின் யாருன்னு பார்க்கும்போது அவங்க ஒரு யூத பெண்ணா இருக்கிறாங்க. இந்த 4 சுவிசேஷ யுகத்துல 4 சுவிசேஷ புஸ்தகங்கள்ல இந்த மேரி மக்தலின் இயேசு கிறிஸ்துக்கு ஒரு சீஷராக கூட அவங்க இருந்திருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையப்பட்டதற்கும் அவரு உயிர் தெழுந்ததற்கும் ஒரு சாட்சியாக இருந்த ஒரு பெண்மணின்னு பார்க்கும்போது இந்த மேரி மேக்தலின். முக்கியமாக இந்த மேரி மேக்தலினுடைய பேர் வந்து பார்க்கும்போது இந்த அப்போஸ்தலர்களுடைய நடவடிக்கைகளை நம்ம எடுத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட அவருடைய பேரு 12 தடவை நம்ம சத்திய வேதத்துல வர்றத கூட நம்ம இங்க அறிஞ்சிருக்கிறோம். இந்த மாதிரி நிறைய மேரி என்ற ஒரு பெயர் இந்த காஸ்பிள் புக்ல வந்து ரெக்கார்ட் ஆயிருக்குது. அவங்களுடைய பெயர்கள் எல்லாம் பட்டியலிடப்பட்டிருக்குது. முக்கியமாக பார்க்கும்போது ஏராதனுடைய ஸ்டீவார்டு, அவங்களுடைய பெயர் சூசாவின் மனைவி ஜோனா, அவங்க பேரு மேரின்னு கூட சொல்லப்பட்டிருக்குது. அப்புறமா ஜபடியுடைய தாய், ஜானுடைய தாய் ஜான் த ஜபடி, அப்புறமா ஜேம்ஸ் உடைய தாய், இவங்களுடைய தாய் பேர் கூட மேரி பைபிள்ல ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்குது. அப்புறமா சலோமி, இவங்களுடைய பெயர் மேரி. இந்த மாதிரி இந்த புதிய ஏற்பாட்டுல மேரி என்ற மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற அந்த மேரி என்ற ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. ஈவன் நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்துவுடைய தாய் பேர் மேரி, அவங்களுடைய சிஸ்டர் பேரு கூட மேரி தான். இன்னொரு விஷயம் கொஞ்சம் பார்க்கும்போது இன்னொரு சில மேரிகள் எங்க வர்றாங்கன்னு பார்க்கும்போது மேரி மேக்தலின் குடிச்சுக்கிற நம்ம பார்த்தோம். அப்புறமா லாசருடைய மார்த்தாளுடைய சிஸ்டர் பேர் கூட மேரி தான். இன்னும் மேரி என்னன்னு பார்க்கும்போது புதிய ஏற்பாடுல அப்போ பவுல் ஊழியம் செய்யும்போது ரோமர்ல அவருக்கு உதவி செஞ்சு அவர்கிட்ட நிறைய சத்தியங்களை கற்றுத் இருந்த ஒரு ஸ்திரீ கூட இந்த மேரி. இப்படி மேரி நம்ம நிறைய பார்க்கும்போது முக்கியமாக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு தன்னை வெளிப்படுத்தின ஒரு ஸ்திரீ, முதல்ல ஒரு ஸ்திரீ வெளிப்படுத்துறன்னு பார்க்கும்போது இந்த மேரியாக அவங்க இருக்கிறாங்க. ஒரு வசனம் கூட நம்ம படிக்கலாம். மத்தேயுக்கு எழுதின நிருபம் 27ஆம் அதிகாரம் 56வது வசனம். அவர்களுக்குள்ளே மகதலேனா மரியாளும் யாக்கோபுக்கும் யோசேப்புக்கும் தாயாகிய மரியாளும் ஜெபுலாவின் குமாரனுடைய தாயும் இருந்தார்கள். இந்த மகதலேனா மேரி கூட அங்க இருந்திருக்கிறாங்க. முக்கியமாக பெரும்பாலான இந்த நற்செய்தி நூல்களை குறித்து பார்க்கும்போது நிறைய ரெக்கார்ட்ஸ் ஒருவருடைய ஃபேமிலியுடைய ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஆனா இந்த மகதலேனா மேரிக்கு வந்து ஒரு குடும்பமே அல்லாத ஒரு பெண்மணி தான் பிரதர் ரசூல் கொடுக்கப்பட்டிருக்குது, எழுதியிருக்கிறாரு. ரீஃபரன்ஸ் நம்பர் 2797 5வது பேராகிராஃப்ல இவங்களை குறிச்சு பிரதர் ரசூல் எழுதியிருக்கிறார். இவங்களுடைய ஊர்னு பார்க்கும்போது கலில இருக்கிற மக்தலா அப்படின்ற ஒரு இடத்தை சேர்ந்ததுனால இவங்க மக்தலா மேரின்ற ஒரு பெயர் உங்களுக்கு கிடைச்சது. இவங்களுக்கு ஏன் இயேசு கிறிஸ்து முதல்ல தன்னை வெளிப்படுத்தினார்? முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்க்கும்போது சினப்டிக் காஸ்பல்ல இவங்களை குறித்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, அவருடைய அடக்கம் பண்ணும்போது கூட இருந்தாங்க. இவங்க கடைசி அங்க உயிர் தெழும் போது முதல் பெண்மணியை போய் அவங்க இருந்தாங்க. அப்படின்னா ஏன் இவங்களுக்கு வெளிப்படுத்தினார்னா, அப்போஸ்தலர் எந்த அளவுக்கு ஜீலா ஒரு ஊழியம் செஞ்சாங்களோ அதுக்கு நிகரா இவங்க சேவையில தன்னை இணைச்சு கொண்டாங்க. இது குறித்து கூட நம்ம இன்னொரு வசனம் படிக்கும் போது மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 40வது வசனம்.
சில ஸ்திரீகளும் தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர் கலிலியாவில் இருந்தது போல அவருக்கு பின் சென்ற ஊழியம் செய்து வந்து மகதலேனா மரியாளும் சின்ன யாக்கோபின் யோசப்புக்கு தாயாகிய மரியாளும் சலோமே என்பவர்களும் இவர்கள் எல்லாம் பார்க்கும்போது இந்த ஊழிய நாட்கள்ல இன்னும் நிறைய ஸ்திரீகள் பட்டியலிடப்பட்டிருக்கு. அதுல முக்கியமா இந்த மகதலேனா மேரியை குறிச்சு நம்ம ஏன் நம்ம சிந்திக்கலாம்னா, இவங்க இந்த சத்தியத்துக்கு வரதுக்கு காரணமே இவங்களுக்கு முன்னாடி, அதாவது இந்த மகதலேனாக்கு முன்னாடி இவங்க வந்து பேய் பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு முக்கியமாக அந்த எவ்வளவு பேய்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா, நமக்கு பைபிள்ல ரெக்கார்ட் இருக்குது, கிட்டத்தட்ட 7 பேய்கள் வந்து இவங்க ஆட்கொண்டு இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ரசல் இவங்களை குறிச்சு எழுதும் போது இவங்க ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஏன்னா நிறைய ஸ்திரீகள் வந்து இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில வந்து நிறைய உதவிகள் செஞ்சு அந்த ஊழியத்துக்கு உதவி இருக்காங்க. அந்த வகையில இவங்களும் ஒருத்தர் பணக்கார குடும்பம். பட் இவங்களுக்கு எத்தனை பேய்கள் இருந்துச்சுன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட அதுக்கு ஆதாரமாக ஒரு வசனம் நம்ம படிக்க வேண்டும் என்றாலும் லூக்கா 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிச்சாலே போதும். இவங்களுடைய அந்த அந்த பேய் பிடிச்ச ஒரு டீடைல்ஸ் அதுல கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கி சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனா என்னப்பட்ட மரியாளும் 7 பிசாசுகள் அவங்களுக்கு பிடித்திருச்சு. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பார்க்கலாம். நம்ம 7 பிசாசு, 7னா நம்ம பைபிள்ல வந்து ஒரு கம்ப்ளீஷனை குறிக்குது அந்த நம்பர். ஆனா இந்த இவளுக்கு பிடிச்ச இந்த பேய் பிடிச்சவங்களுடைய எக்ஸ்பிரஷன் நம்மளுக்கு நல்லா தெரியும். எப்படி தங்களை வெளிப்படுத்திக் கொள்வாங்க, பிதற்றுவாங்க, அலறுவாங்க, தங்களை கீறிக் கொள்வாங்க, தங்களை வந்து அடிச்சுக்குவாங்க. இதனால அவங்களுக்குள்ள காயத்தை வந்து அவங்க ஏற்படுத்திக் கொள்வாங்க. இவங்களை வந்து குணப்படுத்துறது ரொம்ப கஷ்டமான காரியம். நம்முடைய ரட்சகர் இயேசு கிறிஸ்து எத்தனையோ பேர் பேய் ஓட்டி இருக்கிறார். ஆனா அவங்க பேயை ஓட்டும் போது அவங்க எல்லாரும் முன்னாடியும் கத்தி தங்களுடைய வஸ்திரத்தை வந்து கதறி கிழிச்சுக்குவாங்க. அப்படிதான் இயேசு கிறிஸ்து போய் குணப்படுத்திருக்காரு. பட் மகதலேனா மேரியை வந்து குணப்படுத்தும் போது இவங்க இப்படி வந்து ஆக்ரோஷமா தங்களை வெளிப்படுத்தினான்னு எந்த ரெக்கார்டும் இல்ல. சோ தனிப்பட்ட முறையில் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிருக்காருன்னா அவங்கள மகதலேனா மேரியை குணப்படுத்திருக்காரு. அப்படின்னா இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, எந்த அளவுக்கு பேய் அவங்கள பிடிச்சிருக்கும் போது எந்த மாதிரி அவங்க வேதனை பட்டிருப்பாங்க. அதுல இருந்து ஒரு ரிலீவ் கிடைக்கும் போது கிறிஸ்துவுடைய ஒரு மிராக்கிள் அதை உணர்ந்தாங்க. நெக்ஸ்ட் அவருடைய ஊழிய சேவையிலையும் அந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு எப்படி அவங்களை தங்களை இணைச்சு கொண்டாங்களோ அந்த ஆர்வத்தெல்லாம் பார்த்து கண்டிப்பா இயேசு கிறிஸ்து இந்த மகதலேனா மேரிக்கு என்ன செஞ்சிருக்கிறாருன்னா தன்னை முதலாக வெளிப்படுத்திருக்க ஒரு வாய்ப்பு. ஏன்னா முதல் ரிசர்ச் ஆன பிறகு அவர் வெளிப்படுத்தின ஒரு விஷயம் யாருக்குன்னு பார்க்கும்போது இந்த மகதலேனா மேரிக்கு தான் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா அவரு வெளிப்படுத்திருக்க ஒரு விஷயத்த நாம பார்க்கிறோம். இதை குறிச்சு மகதலேனா மேரியை குறிச்சு சில விஷயங்களை நாம தியானிக்கும் போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து மாம்சத்துல மரித்தார். ஆனால் அவர் மகதலேனா மேரி கிட்ட தோன்றும் போது அவர் மாம்சத்துல தோன்றினார். ஏன் பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு வசனம் நம்ம ஆதார வசனம் படிக்கும் போது யோவானுக்கு எழுதுற நிருபம் 20ஆம் அதிகாரம் 16 வசனம் 17ஆம் வசனம் 16-17 படிக்கும். இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ருபினி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். இயேசு அவளை நோக்கி என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரனிடத்துக்கு போய் நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல் என்றார். முக்கியமான ஒரு விஷயம் நம்மளுக்கு இன்னைக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர் உயிர் தெழுந்த காட்சி அளிக்கும் போது முக்கியமான ஒரு வசனத்தை இங்க சொல்றத நம்ம கவனிக்கிறோம். அவரு சொல்ற ஒரே ஒரு வார்த்தை மரியாளே அப்படின்னும் போது அந்த வார்த்தையில இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களும் நம்மளுக்கு தெரியும். அந்த கல்லறையில தேவதூர்கள் சொன்னாங்க, காணாம போயிட்டாங்க, இவங்க எங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த கேள்வி எல்லாம் கேட்டு வரும்போது அவர் அங்க இருந்தது கூட எங்களால பார்க்க முடியல. அவர் மாம்சத்துல கொலை உண்டார், பட் ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டார். அவர் அங்கதான் இருந்தார், பட் ஐடென்டிஃபை பண்ண முடியல. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இப்ப மரியாளுக்கு தன்னை வெளிப்படுத்தணும்னா அவரு ஒரு 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 ரூபத்துல அவர் தோன்றதான் மரியாளுக்கு வெளிப்படுத்த முடியும். அந்த ரூபத்துல தோன்றதான் மரியாள்கிட்ட பேச முடியும். அப்படி தோன்றி மரியாள்கிட்ட பேசி அவர் ரபூனி அப்படின்னும் போது அந்த வார்த்தை அவர் முன்னாடி ஊழிய நாட்கள் உபயோகித்த ஒரு வார்த்தை மரியாதை. அந்த வாய்ஸ் வந்து அவங்க ஏற்கனவே கேட்டிருந்தனால இந்த வார்த்தை கேட்டவன தான் ஐடென்டிஃபை பண்ண முடிந்தது. தவிர அதுக்கு முன்னாடி தான் ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஏன்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவர் ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த மாம்சத்துல ஒரு கன்வர்ஷன் ஆன பிறகு அவர் ஒருத்தருக்கு தன்னை வெளிப்படுத்தணும்னா சில கேட்ட பழைய வார்த்தைகளை சொன்னா தான் அவங்களால புரிந்து கொள்ள முடியும். அந்த வகையில சொல்லும் போது இவங்க புரிந்து கொண்டாங்க.
புரிந்து கொண்டது மாத்திரமல்ல, முக்கியமான ஒரு விஷயம் பேசுறாரு மரியாதை கிட்ட. என்ன பேசுறாருன்னா, நீங்க படிக்கலாம், அதுல 17ஆம் வசனம் படிக்கும். யோவான் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இயேசு அவளை நோக்கி என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்துக்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரனிடத்துக்கு போய். போதும். அவங்க என்ன சொல்றாருன்னா, என்னுடைய பிதாவின் இடத்துக்கு நான் இன்னும் இப்போ ஏறி போகல, ஃபர்ஸ்ட் நீ எங்க போன்னு சொல்றாருன்னா சகோதரன் இடத்துக்கு போன்றாரு. ஜஸ்ட் இமேஜின் பாருங்க, இந்த காஸ்பல்ஸ் புஸ்தகத்துல இயேசு கிறிஸ்து இந்த 3 வருஷம் உலகத்துல வாழும் போது, வேலைகளை செய்யும் போது, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும் போது சீஷர்னு கூப்பிட்டுருக்காரு, சிநேகிதன் கூப்பிட்டுருக்காரு. ஆனால் சகோதரன் எங்கன்னா அவர் உபயோகிச்சிருக்கிற ஒரு வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? பட் அவர் மரித்து உயிர் தெழுந்த உடனே மரியாதை சொல்றாரு, நான் உயிரோடு எழுந்திருக்கிறத ஃபர்ஸ்ட் நீ போய் என்னுடைய சகோதரனுக்கு சொல்லுன்றாரு. அதாவது யாரு சகோதரன்னா, இந்த ஃபேமிலி ஒரு பந்தத்துக்குள்ள இருக்கவங்க தான் சகோதரன். இங்க மரியாதை கிட்ட சொல்ற முதல் விஷயம்னா, நம்ம ஃபேமிலியில இருக்க நம்ம சகோதரன் அந்த ஐக்கியத்தை அவர் கொண்டு வந்துடுறாரு. அந்த ஐக்கியத்தை கொண்டு வரதுக்கு முன்னாடி சொல்றாரு, நான் என் பிதாவுக்கிட்டையும் உங்கள் தேவன் கிட்டையும் சொல்றாரு. அப்படின்னா என்னுடைய பிதாவுக்கிட்டையும் என்கிட்ட இருக்கிற அந்த பந்தம், அந்த பாசம் ஒண்ணு இருக்குது, அதை நான் தவிர்க்க முடியாது, என தொடாதன்னு சொல்றாரு. அதே மாதிரி பிதாவுக்கும் எனக்கும் இருக்கு, எப்படி ஒரு பந்தம் இருக்குதோ எனக்கும் உங்களுக்கு ஒரு பந்தம் இருக்குது, ஃபர்ஸ்ட் என்னுடைய சகோதரனுக்கு சொல்லு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இந்த மேரி மேக்தலினுக்கு சொல்றாங்க. இதுதான் அவருடைய வெளிப்பாடு. இந்த அப்பியரன்ஸ்ல முதலாவது ஒரு பாயிண்ட் இந்த மேரி மேக்தலினுக்கு அவர் வெளிப்படுத்தின ஒரு காரியம். ரெண்டாவது ஒரு விஷயம், அவர் யாருக்கு தன்னை வெளிப்படுத்தினார் என்ற பார்க்கும்போது, சில ஹோலி உமன்ஸ்க்கு வந்து சில ஸ்திரீகளுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்துறார். முக்கியமாக இங்க கவனிக்கும் போது அதுக்கான வசனங்கள் நமக்கு ஏற்கனவே அதோடைய கண்டினியூட்டில அது வரும். ஏனென்றால் இந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்துறான்னு சொல்லி நம்ம சிந்திக்கும் போது, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் நீங்க படிக்கலாம். மத்தேயு எழுதின நிருபம் சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். அப்போ ஃபர்ஸ்ட் அந்த தூதன் சொல்றாரு, அவர் இல்ல, அவர் உங்களுக்கு முன்னாடி கலிலேக்கு போறார், நீங்க போய் அங்க பாக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த ஸ்திரீகளுக்கு வெளிப்படுத்துற இந்த செகண்ட் ஒரு அப்பியரன்ஸ். அப்போ சொல்லும் போது அவர் சொன்ன வார்த்தை தான் வச்சு கண்டுபிடிச்சாங்க, மற்றபடி அவரை வந்து கண்டுபிடிக்க முடியல. அவர் சொல்ற வார்த்தை என்ன? வாழ்க. இதே ஒரு வாழ்கன்ற ஒரு வார்த்தை அவங்க இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கிறாங்க. வேற போல ஊமையா பேசும்போது சீடர்கள் விளக்கி சொல்லும் போது இந்த வார்த்தை அவங்க ஏற்கனவே கேட்டிருக்காங்க. இன்னொரு விஷயம், இயேசு கிறிஸ்து வந்து பாதத்தை என்ன செஞ்சிருக்காங்கன்னா, அவங்க தொட்டு எந்த அளவுக்கு விசுவாசம் வச்சிருந்தாங்கன்னா, அவரு சிலுவையில அறையப்பட்டாரு, அவரு இப்ப காட்சி அழிச்சிட்டு இருக்காரு. இப்போ தோமாக்கு வந்த சந்தேகம் வந்து இந்த ஸ்திரீகளுக்கு வரல. அவங்க அந்த அடையாளங்கள் எல்லாம் கேட்கல, அவங்க பாதங்களை தொட்டாங்க, பார்த்தாங்க. பட் அவங்களுக்கு இதுதான் இயேசு கிறிஸ்துன்ற உணர்ந்தாங்க தவிர தோமாக்கு வந்த அந்த ஒரு சந்தேகம், அந்த அடையாளத்தை எந்த விதமான அடையாளத்தை எதிர்பார்க்கல. அவங்களுடைய விசுவாசத்தை பார்த்து சொல்றாரு, வாழ்கன்னு கண்டுபிடிச்சோன்னு எங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே முன்னாடி வசனங்களை படிச்சோம், இந்த ஸ்திரீகள் எல்லாம் அவரோட இருந்திருக்கிறாங்க, வேலைக்கு ஊழியத்துக்காக ஈடுபட்டிருக்காங்க. ஊழிய சேவையில் அவருக்கு அநேக சந்தர்ப்பங்கள் அநேக விதமான உதவிகளை இயேசு கிறிஸ்து செஞ்சிருக்காங்க. அப்படின்னா இத வந்து ஒரு ஊமையில சொல்லியிருக்கிறாரு. ஒருத்தர்கிட்ட 5 தலந்து கொடுத்திருப்பாரு, ஒருத்தர்கிட்ட 2 தலந்து கொடுத்திருப்பாரு, ஒருத்தர் 1 தலந்து கொடுத்திருப்பாரு. 5 கிட்ட கொடுத்தவரு அவர் 10 ரெட்டிப்பு பண்ணிருப்பாரு. 2 கிட்ட 2 தலந்து கொடுத்தவர் 4 பண்ணிருப்பாரு. 1 வாங்கினவர் அதை நிலத்துல புதைச்சு வச்சுப்பாரு. அப்போ மாஸ்டர் வரும்போது 5 தலந்து பார்த்து கேட்பாரு, உத்தமனும் உண்மையுள்ளும் வேலைக்காரனே, அந்த ஒரு சர்டிபிகேட், இந்த சேம் சர்டிபிகேட் பார்க்கும்போது இங்க கொடுக்குறாரு, வெல் டன் குட் அண்ட் ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட். இந்த வாழ்கன்ற அர்த்தத்துக்கு நான் பார்க்கும்போது இந்த விதமான ஒரு சர்டிபிகேட், இந்த விதமான ஒரு அப்ரிசியேஷன் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு விஷயத்த பார்க்க, யாருக்கு? இந்த ஸ்திரீகளுக்கு அவரை வெளிப்படுத்தின ஒரு விஷயத்தை நம்ம அன்புக்குரிய சகோதரர்களே இங்க நம்ம பார்க்கிறோம். யோவானுக்கு எழுதின நிருபம் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிக்கலாம். இயேசு அவளை நோக்கி என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்துக்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரனிடத்திற்கும் போய் நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல். மரியாதை வந்து தொடாதனாரு, பட் இவங்க அவர் பாதத்தை தொட்டு கும்பிட்டாங்க. இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் பார்க்கும்போது, மரியாதை ஏன் தொடாதுன்னு சொன்னார்னா,
அவருடைய உயிர் தெழுந்த ஒரு சம்பவம், அவர் வெளிப்படுத்தின ஒரு சம்பவம். அவர் பிரதர் ரசல் எழுதுறாரு, இது மரியாளுக்கு சொந்தம் இல்ல, ஒட்டுமொத்த உலக ஜனத்துக்கு ஒரு அவர் பிறகுமதி எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் உண்டாச்சோ, இந்த ஒரு சந்தோஷம் எல்லாருக்கும் ஒரு பொது உரிமையான சந்தோஷமா இருக்கிறதுனால நீ என்ன தொடாதுன்னு சொல்லிட்டு மரியாதை கிட்ட சொல்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இதை குறித்து நம்ம சொல்லும் போது அவர் அந்த ஸ்திரீகள் கிட்ட அவரை வெளிப்படுத்தின ஒரு விஷயத்தை தான் நம்ம என்ன செய்யணும்னா இங்க நம்ம பார்த்தோம். ரைட், இப்போ மரியாதை குறிச்சு பார்த்தோம், அந்த ஸ்திரீகளை குறிச்சு பார்த்தோம். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துடைய தாயார் அவர் உயிர் தெழுந்து இருக்கும் போது, அந்த கலை நிறுத்தும் போது இயேசு கிறிஸ்து தாயார் வந்தாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி உங்க முன்னாடி நான் வைக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, என்னன்னு பார்க்கும்போது இத்தனை ஸ்திரீகள் வந்தாங்கோ, மக்தலேனா மேரி வந்துக்கிறாங்க, அப்புறமா நிறைய ஸ்திரீகள் வந்திருக்கிறாங்க. இதுல கிறிஸ்துவுடைய தாயார் வந்திருக்கிறாங்களா அப்படின்னு குறிச்சு நம்ம ஒரு கேள்வி உங்க முன்னாடி வைக்கும் போது, இதுக்கான பதிலை குறிச்சு நம்ம சிந்திக்கும் போது கண்டிப்பாக இயேசு கிறிஸ்து தாய் வரல. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அவர் இந்த பிறப்பார், ஒரு தீர்க்கதரிசி சொன்னார், ஒரு தீர்க்கதரிசிட்டு சொல்லியிருக்காரு, அவருடைய மரணத்தை காணாம நான் சாக மாட்டேன்னு சொல்றாரு சிமியோன். சரிங்களா, இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு மரியாதை எடுத்துன்னு போறாங்க, அவங்கள்ட்ட கூட்டு போகும்போது சிமியோன் சொன்ன வார்த்தை தான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையாக அமைது. அன்புக்குரிய சகோதரர்களே, சிமியோன் சொன்ன வார்த்தையை குறித்து நம்ம படிக்கலாம். வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் படிக்கும். உம்முடைய ரட்சணையை என் கண்கள் கண்டது என்றார். உம்முடைய ரட்சணியம் என் கண்கள் கண்டதுன்னு சிமியோன் கதை சொல்றாரு. அதை சொல்லிட்டு 33, 34, 35 படிச்சு. அவரை குறித்து சொல்லப்பட்டவைகளுக்காக யோசேப்பு அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டாங்க. பின்பு சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதயம் சிந்தனைகள் வெளிப்பட்டதாக இஸ்ரேலின் அநேகர் விழுகிறதும் எழுந்திருக்கிறதுமான விரோதமான பேசப்பட அடையாளங்களுக்கு இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் சொல்லிட்டு இப்போ ஒரு முக்கியமான ஒரு தீர்க்கதரிசி படிக்கலாம். 35ஆவது வசனம். உன் ஆத்மாவை ஒரு பட்டயம் உருவி போகும் என்றார். உன் ஆத்மாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும். அந்த குழந்தை கையில இருக்குது, ஒரு தீர்க்க தரிசனமா குழந்தை முன்னாடி சொல்லிட்டார், உன்னுடைய ஆத்மா ஒரு பட்டயம் உருவி போகும். கண்டிப்பா இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக மரித்து அவர் அடிக்கப்பட்ட அடிகள் பாடுகள், அவர் சிந்தப்பட்ட ரத்தங்கள் ஒரு தாயாக முன்னாடி நின்று பார்க்கும்போது இந்த தீர்க்க தரிசன வசனம் நிறைவேற்று. ஒரு பட்டயம் உன்னை என்ன செய்யலாம், உன்னுடைய ஆத்மாவை உருவி போகும்போது கண்டிப்பா இதை எழுதுன கமெண்டேட்டர்ஸ் என்ன சொல்றாங்க, இப்பேற்பட்ட அடியை பார்த்துட்டு கண்டிப்பா ஒரு தாய் ஒரு திடமா நிற்க முடியாதுன்றாங்க. கண்டிப்பா அவங்க நில குளிஞ்சு அவங்க பலவீனப்பட்டு அவங்களுடைய ரத்தம் நாடி நரம்பெல்லாம் ஒரு பேரலைசிஸ்க்கு போறதுக்கு கூட வாய்ப்பு இருந்திருக்குன்றாங்க. ஒரு மைல்டு அட்டாக் கூட வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஏன்னா தீர்க்க ஒரு பட்டயம் ஒண்ணு உருவிப்போம். கண்டிப்பா இத முன்னாடியே அறிஞ்ச இயேசு கிறிஸ்து யோவானை பார்த்து சொல்றாரு, அதோ தாய். அப்போ அந்த 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 கரிசனை அந்த கேரை அப்பயே கொடுத்துட்டாரு. அது முடிஞ்ச பிறகு யோவான் என்ன பண்ணாருன்னா மரியாதை எடுத்துன்னு போயிட்டு வீட்டுல என்ன செஞ்சு வச்சிருக்கணும். நெக்ஸ்ட் மரியாதையுடைய முடிவு எப்படியா இருந்திருக்கும். கண்டிப்பாக இந்த ஒரு ஸ்டேஜ்ல அவங்க மரணத்தை தள்ளி இருக்கணும். தவிர திரும்ப வந்து இப்பேற்பட்ட காரியங்கள்ல அவர் பங்கு கொண்டார், கலந்து கொண்டார் ஒரு ஆதாரம் நம்ம சத்தியத்தை கொடுக்கப்படல. பாருங்க, இந்த மாதிரி ஒரு சோகமான ஒரு விஷயம் இது மத்தியில போயிட்டு இருக்கும். அவருடைய உயிர் தெழுதுல இந்த மாதிரி நடந்தது. கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு போய் மேரியை சந்திச்சாரா அப்படின்ற எந்த ஒரு ஆதாரம் நமக்கு கொடுக்கப்படல. இது 2வது ஒரு அப்பியரன்ஸ்ல வெளிப்படுத்தின ஒரு விஷயம். 3வது யாருக்கு வெளிப்படுத்துறா இங்க முக்கியமாக கவனிக்கும் போது அந்த ஸ்திரீகள்கிட்ட சொல்றாரு, நீங்க போய் சீஷர்களுக்கு நீங்க அறிவிங்க, ஒரு சீஷர் கூட விடாதீங்கன்ட்டாங்க. கிட்டத்தட்ட 12 சீஷர்கள், ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, 11 பேர் இருக்கிறாங்க. 11 பேருக்கு உங்கள்கிட்ட போய் தனித்தனியா இண்டிவிஜுவல் நீங்க வெளிப்படுத்துங்க. அதுல முக்கியமா பேதர்கிட்ட சொல்லுறாரு. இப்ப அந்த 3வது அப்பியரன்ஸ் பேதர்கிட்ட வெளிப்படுத்துறாரு. நம்ம படிக்கலாம். மார்க் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிக்கலாம். மார்க் 16:7. நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதரிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்பே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றார். இங்க முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், பேதுருவனுடைய பெயரை குறிப்பிட்டு சொல்ற ஒரு விஷயம். ஏன் பேதுருடைய வார்த்தையை உபயோகிச்ச? முக்கியமாக பேதுரு எல்லாத்துடைய மூத்தவர், அப்போஸ்தலர்களுக்கே ஒரு தலைவராக இருந்தவர். ஆனால் பேதுருடைய விஷயங்கள் நமக்கு நல்லா தெரியும். அவரு நம்பிக்கை இல்லாம விசுவாசத்துல சோர்வடைந்து அப்படி இருக்கிற அந்த பேதுரை உற்சாகப்படுத்தணும், விசுவாசத்துல அவளை பலப்படுத்தணும். ஏனென்றால் இப்ப பேதுரு தவறு செஞ்சிட்டாரு.
இயேசு கிறிஸ்து பேதுருக்கிட்ட எந்த ஒரு விதமான ஒரு பெர்மிஷன் வாங்காம பேதுரு மேல கருணை காட்டின ஒரு விஷயம் நமக்கு மிகப்பெரிய பாடம். சகோதரர்களே, நாம் சகோதரர்களுக்கு குற்றங்களை செய்யும் போது, சகோதரர்கள் நமக்கு விரோதங்கள் செய்யும் போது இந்த ஒரு உதாரணத்தை நம்ம முன்னாடி வைக்கிறார். எப்படி இயேசு கிறிஸ்து இப்பேற்பட்ட தவறு செஞ்சிருந்தாலும் தானாக முன் வந்து பேதுருக்கிட்ட கருணை காட்டினாரோ, அதே மாதிரி தவறு செய்தவர்களிட நாம தானாக போய் மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு 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 குணத்தை வந்து நம்ம கிறிஸ்துவனுடைய மூலியமாக நம்ம கற்றுக்கொள்கிறோம். ஏனென்றால் அப்போஸ்தலராகிய இந்த பேதுருக்கிட்ட இந்த உயிர்த்தெழுதலை எப்படி வெளிப்படுத்தினார், ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ரசூல் ரீஃபரன்ஸ் நம்பர் 55-78 6வது ஒரு பேராகிராஃப்ல என்ன சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக தன்னை காட்டினார். அது எப்படின்னு சொன்னா, அவரு இந்த 3 வருஷம் உலகத்துல இருக்கும்போது அவர் எப்படி செயல்பட்டார், அவருடைய ஆக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு, அவர் எப்படி அணுகுவார் ஒருத்தர்கிட்டையும், அது ஒரு வகை. ஆனா உயிர்த்தெழுந்த பிறகு அவர் இந்த 12 தடவை அவர் தன்னை வெளிப்படுத்தும் போது ஒவ்வொருத்தர்கிட்டையும் அவர் அணுகுன முறையே வேறன்றார். அதே 55-78 பார்க்கும்போது இது ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அதுல இன்னும் என்ன இருக்குன்றத ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள எங்களுக்கு ஆவலா இருந்தது. இவங்களுடைய இந்த இப்போ பேதுருக்கிட்ட ஒரு அவருக்கு வெளிப்படுத்தின ஒரு விஷயம், பேதுருவை சந்திச்சாரு. பேதுருக்கிட்ட சந்திச்ச விஷயம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அவருடைய பலவீனப்பட்டிருக்க அந்த விசுவாசம் அதை வந்து அவர் பலப்படுத்தும் முக்கியமான காரணம் என்னன்னா, தேவன் சில விஷயங்களை முன்னாடி அறிஞ்சிருந்தனால சில பேரை சில வேலைக்குன்ற அவர் தேர்ந்தெடுக்கணும்னா அவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு வேலையை தேவன் தராருன்னு பார்க்கும்போது அவர் எடுத்துன்னு போயிட்டு அவர்கிட்ட கேட்கிறாரு, நீ என்னை நேசிக்கிறேன்னு கேட்கிறாரு. மிகப்பெரிய ஒரு ஜட்ஜ்மெண்ட். இந்த உலகத்துல யாருமே ஜட்ஜ்மெண்ட் பண்ணாத ஒரு டைப். அகாபி அன்பு யூஸ் பண்றாரு. என்னை நேசிக்கிறியா? நான் நேசிக்கிறேன், பேதுரு சொன்ன ஒரு வார்த்தை. 2வது கேட்கிறார், பேதுருவே நீ என்னை நேசிக்கிறியா? ஆமா ஆண்டவரே, கண்டிப்பா நேசிக்கிறேன்றாரு. இயேசு கிறிஸ்து கேட்கும் போது அந்த டெப்த் லவ், அதாவது பாரபட்ச ஒரு அன்பை கேட்கிறார், பாரபட்சம் இல்லாத ஒரு அன்பை கேட்கிறார். ஆனா பேதுருடைய வாயில என்ன வந்ததுன்னா, ஒரு கடமை அன்பு. இப்போ ஒரு ரிலேஷன் கிட்ட போயிட்டோம்னா, ஒரு ரிலேஷன் கிட்ட நம்ம அன்பு செலுத்தியா வரணும், அது கட்டாய அன்பு. ஆனா வேறவங்கள்ட்ட காண்பிக்கிற அன்பே வேற. அந்த பேதுரு வெளிப்படுத்தின அன்பு அந்த மாதிரியான ஒரு பீலியா லவ் அப்படின்றாங்க. பீலியா அன்பு, ஒரு ஆழ்ந்த அன்பை காண்பிக்க வேண்டிய ஒரு இடத்துல கூட பேதுரு என்ன செஞ்சாருன்னா, இந்த ஒரு அன்பை இந்த ஒரு பீலியா அன்பை காமிச்சிட்டார். முக்கியமா ஏன் பேதருக்கு தன்னை வெளிப்படுத்தணும் எஸ்பெஷலி அப்படின்னு ஒரு விஷயத்த குறித்து பார்க்கும்போது, பேதர் ரொம்ப ஒரு எந்த ஒரு விஷயத்துல விடாமுயற்சியா இருந்து போராடி மேற்கொள்ற ஒரு கேரக்டர் பேதர்கிட்ட இருந்துச்சு. இது கிறிஸ்துவ முன்னாடி அறிஞ்சிருந்தார். இன்னொரு விஷயம் குறித்து பார்க்கும்போது, பரிசுத்த ஆவி பெற்றதுக்கு முன்னாடி நிறைய பேர் பலவீனமா இருந்திருக்காங்க. அந்த வகையில இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்க்கவே இல்லை. அந்த மாதிரி நிறைய பேர் இப்ப தவறு செஞ்சிருக்காங்க. அப்போஸ்தலர்களே நிறைய தவறு செஞ்சிருக்காங்க. கிரைஸ்ட் அதை பார்க்கல. பட் அவர் உயிர் திறந்த பிறகு பேதுருக்கிட்ட ஏன் இப்படி ஒரு கேள்வி கேட்டார்னா, அதாவது ரசல் எழுதுறாரு, இது 3 விதமான ஒரு நியாய விசாரணை. என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறேன். இந்த 3வது அடி கேட்கும்போது, ஆண்டவரே நான் அதிகமா நேசிக்கின்றது உங்களுக்கு தெரியாதான்ற ஒரு கான்வர்சேஷனுக்குள்ள பேதுரு வராரு. அப்படின்னா கிரைஸ்ட் கேட்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியம், இந்த அகாப்பே லவ் ஒருத்தர்கிட்ட இருந்தால் மட்டுமே தான் அவன் மிகப்பெரிய ஊழியக்காரனாக மாற முடியும். இது கிரைஸ்ட் உணர்ந்ததுனால பேதுருக்கிட்ட பேதுரு தான் இந்த முன்னாடி இந்த வார்த்தையை சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு கிரைஸ்ட் அவர் தந்தார் பேதுருவை. கடைசியா பேதுருக்கிட்ட இருக்கிற ஒரு கேரக்டர், ஏன்னா அவரை மீன் புடிச்சுன்ற தொழில் செய்யும் போது வாழும் போது எல்லாத்தையும் விட்டு வந்தவர். அந்த ஒரு வைராக்கியம் இருந்தது. அந்த வைராக்கியம் கடைசி வரை இருக்கணும் தான் கிரைஸ்ட் ஆசைப்பட்டார். சில விஷயங்கள கிரைஸ்ட் எதிர்பார்க்கிற கேரக்டரை நம்ம வருவதற்காக அவர் நம்மளை அப்படியே வணைஞ்சு அந்த கேரக்டருக்குள்ள கொண்டு வந்துவார். பாருங்க, அப்படியே மறுதளிச்சிட்டாரு, அப்படியே விட்டுட்டு இருந்தோம் கிரைஸ்து. ஆனா மிகப்பெரிய ஒரு மனிதனாக மாற போறன்னு முன்னாடி அறிந்ததுனால ஒரு கரெக்டான ஒரு பாத்துக்கு கொண்டு வந்து ஒரு வேலையை தான் அந்த வசனம் நம்மளுக்கு பொருள்படுது. அன்புக்குரிய சகோதரர்களே, நீங்க படிக்கலாம். 1 18 வசனம். பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூறக்கடவும். வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினால நாம் அன்பு கூற கடவுன்ற. சோ இந்த ஒரு அன்பை தான் அவர் எதிர்பார்த்த பேதுருக்கிட்ட. கண்டிப்பாக பேதுருடைய பின்னாடி ஹிஸ்டரி நம்மளுக்கு எப்படி இருந்தது தெரியும், பரிசுத்தாவி பெற்றுக்கொண்ட பிறகு. சோ ஏன் இப்படி வெளிப்படுத்தினாரு, வெளிப்படுத்தினுடைய முக்கியத்துவமான ஒரு வேலை என்ன, இதனால என்ன பெரிய பெரிய பாடங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நாம இன்னைக்கு தியானம் செய்ய போறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, 4வது ஒரு அப்பியரன்ஸ் யாருக்குன்னு பார்க்கும்போது, அந்த எம்மாவுக்கு போகின்ற 2 சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துறாரு.
லூக்கா 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிக்கலாம். லூக்கா 24:17. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுள்ளவர்களாய் வழிநடத்து ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். சோ எம்மாவூருக்கு போயிட்டு இருக்காங்க. எருசலேம்ல இருந்து எம்மாவூருக்கு கிட்டத்தட்ட 7 மைல்ஸ் அவங்க பிரயாணம் பண்ணி போயிட்டு இருக்காங்க. போகும்போது அவங்க 2 பேரும் ஒரு கான்வர்சேஷனுக்குள்ள அவங்க விவாதிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. ஏனென்றா சிறுவையில அழைப்பட்ட இயேசு கிறிஸ்து அவர் அந்த சம்பந்தமான நிகழ்வுகளை குறித்து அவங்க விவாதிக்கிறாங்க. ஏனென்றால் அப்படி போயிட்டு இருக்கும்போது இப்ப அந்நியரா யாரு இவங்களோட வந்து சேர்ந்துக்கணும்னு பார்த்து கிரைஸ்ட் வந்து சேர்ந்துக்கிறாரு. சேர்ந்துக்கும் மொத்தம் அந்த வார்த்தை கேட்கிறாரு, நீங்க ஏன் ரொம்ப சோகமா இருக்கிறீங்க, என்ன நடந்துச்சு நீங்க சொல்லுங்க அப்படின்னும் போது கிட்டத்தட்ட லூக்கா 24ஆம் அதிகாரத்துல 24ஆம் அதிகாரம் 18 இருந்து 21 வசனங்கள் நம்ம படிக்கும் போது இதுக்கான விவரத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஆனா அந்த 2 பேர்ல ஒருத்தர் வந்து கிளியோபஸ், அதுல 2 பேர்ல ஒருத்தர். பட் இன்னொருத்தர் யாருன்னு போது அந்த இன்னொருத்தர் பேர் நம்ம சத்தியவேதத்துல கொடுக்கப்படல. பர்சியன் மேனுஸ்கிரிப்ட் என்ன சொல்றது, அவங்களுடைய கணக்கின்படி அப்போ இவர் இந்த புஸ்தகத்தை எழுதின லூக்காவும் இந்த கிளியோபாஸும் நெருங்கிய நண்பர்கள் அப்படின்னு போது ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இன்னொன்னு பார்க்கும்போது இவங்க 2 பேரும் அப்போஸ்தலர்கள் அல்ல, ஸ்திரீகளும் அப்போஸ்தலர்கள் அல்ல. இப்ப கிறிஸ்து அப்போஸ்தலர்கள் போற ஒருத்தருக்கு வெளிப்படுத்துறாரு பீட்டர். பட் இவங்க 2 பேரும் அப்போஸ்தலர் இல்லைன்ற ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். ஏன்னா அந்த லூக்கா இந்த புஸ்தகத்தை எழுத்தும் போது 11 அப்போஸ்தலர்களை தவிர 2 நபரை இங்க முன்னாடி குறிப்பிடுறார். மிகப்பெரிய ஒரு ஞானம், மிகப்பெரிய ஒரு சத்தியங்கள் அடங்கியிருக்குது. அது யாருன்னு பார்க்கும்போது இந்த எம்மாவுக்கு போன இந்த 2 சீஷர்கள். அப்போ இயேசு கிறிஸ்து கேட்கிறா, என்னப்பா என்ன நடந்த விஷயம், என்ன சொல்லுங்க. ஏன்னா ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்றாரு. அதாவது இந்த 2 பேரையும் பேசுறதுக்கு அனுமதிக்கிறார். ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்குள்ள இருக்குது, அந்த விஷயம் அவங்களுக்கு வெளியே வரும்போது கண்டிப்பா அவங்களுடைய மனசை திடப்படுத்துறோன்ற கிறிஸ்துடைய டெக்னிக். இதே மாதிரி தான் அப்போஸ்தலர் பவுல் ஊழியம் செய்யும் போது தாம் எதுவுமே சத்தியத்தை பேசும்போது தாம் முன்னாடி பேச மாட்டார். ஜனங்களுடைய மனநிலைமையை கண்டு அவங்கள்ட்ட இருந்து அதை வெளியே வச்சுதான் சத்தியம் பேசுவார். இதுதான் ஒரு கிறிஸ்தவர்களுக்கு சத்தியத்தை போதிக்கின்றவர்களுக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு டெக்னிக் நம்ம கிறிஸ்து கிட்ட நம்ம கற்றுக்கலாம். ஏனென்றால் இந்த மாதிரி நுட்பத்தை நம்ம பயன்படுத்தணும்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு சுய கட்டுப்பாடு இருக்கணும், 2வது ஒரு பொறுமை இருக்கணும். அவங்கள்ட்ட அவ்வளவு விஷயம் வாங்கின பிறகு அவங்களுடைய மனசுல இருக்கிற புண்ணுகளுக்கெல்லாம் நம்ம நல்லா மறந்து போடலாம். இதைத்தான் இந்த எம்மாவுக்கு போன இந்த 2 கிட்ட கிறிஸ்து செஞ்ச முதல் வேலை. அவங்க சொல்றாங்க, இவரு மெசியா வந்தாரு, அவர் மெசியா வந்தவரை தீர்க்கதரிசியா பார்த்தாங்களே தவிர மெசியாவை பார்க்கல என்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன்னாடி வைக்கிறாங்க. கண்டிப்பா கிறிஸ்துக்கு எவ்வளவு ஒரு மன வருத்தமா இருக்கலாம். ஏனென்றால் பழைய ஏற்பாடு காலம் முழுவதும் நடந்த சம்பவம் நம்மளால தெரியும். அந்த 3 வருஷம் அவங்க மத்தியில் அடையாளம் போதுங்களை செஞ்சோம். எப்படிதான் ஜனங்க ஏற்றிருக்கிறாங்கன்ற ஒரு விஷயம் கிறிஸ்துவுக்கு தெரியும். ஆனா யாருடைய வாயில இந்த விஷயத்தை கேட்கிறாருன்னா இந்த எம்மாவுக்கு போற சீசருடைய விஷயத்துல இருந்து கேட்கிறாரு. அது மாத்திரமில்ல, அவங்க ஏற்றுக்கொள்ளல அந்த தீர்க்கதரிசி அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. லாஸ்ட் அவரை சாவடிச்சிட்டாங்கோ. ஆனா 3 நாள் கழிச்சு உயிரோட எழுந்திருக்கிறான்ற விஷயத்த இவங்க மறந்துட்டாங்க. இவ்வளவு விஷயத்த பேசினாங்க, இவ்வளவு விஷயத்த சொன்னாங்க. கண்டிப்பா கிறிஸ்துக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா அவளை உயிர் தெழுந்த குறிச்சு இவங்க எதுவுமே பேசல. அப்பதான் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா அவங்க இருதயத்துல இருக்கிறதெல்லாம் வாங்கிட்டு இப்போ அவங்கள்ட்ட பேசுற ஒரு விஷயத்த லூக்கா 24ஆம் அதிகாரம் 18 இருந்து 21 ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும். என்னன்னு பார்க்கும்போது படிக்கலாம் நீங்க லூக்கா 24:18 இருந்து 21. அவர்கள் ஒருவனாகிய கிளியோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடி நீர் அந்நியராயிருக்கிறீரோ என்றார். அவர் எவைகளே என்றார். அதற்கு அவர், நசரனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாக செய்கைகளையும் வாக்கிலையும் வல்லமை உள்ள தீர்க்கதரிசியா இருந்தார். தம்முடைய பிரதான ஆசிரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குள்ள உட்படுத்தி சிலுவையில் அறிந்தார்கள். சிலுவையில அறிந்துட்டாங்க. இப்ப இவங்களோட போறாரு. மாம்சத்துல கொலை உண்ட கிறிஸ்து இப்ப ஆவியில எழுந்திருச்சு ஒரு ரூபத்துல இவங்களோட போயிட்டு இருக்கிறாரு. இப்ப இவரு ஸ்பிரிட் பீயிங்ல, அதாவது ஆவிக்குரிய சரீரத்துல இருக்கிறதுனால கண்டிப்பா இவங்க பார்க்க முடியும். ஆனா இவர் தான் கிறிஸ்து, உயிர்த்தெழப்பட்ட கிறிஸ்துன்னு சொல்லிட்டு இவங்க பார்க்க முடியல. ஒருவேளை இப்போ ஒரு கேள்வி, ஒருவேளை பிதாவாகிய தேவன் தெய்வீக சுபாவத்துல ஒரு மனுஷனா தோன்ற முடியாது. அதாவது ஒரு ஆவிக்குரிய நேச்சர்ல இருக்கிறவங்க ஒரு மனுஷனாக தோன்றலாம். ஆனா தெய்வீக சுபாவத்துல இருக்கிறவங்க ஒரு மனிதனாக தோன்ற முடியாதுன்ற ஒரு விஷயத்த நம்ம
புரிஞ்சுக்கணும். ஏன்னா மாமிசத்துல கொலையுண்டவர் கிறிஸ்து இப்ப ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டனால இவங்களோட போயிட்டு இருக்கிறாரு. ஆனா இவங்க என்ன செய்யலன்னா புரிந்து கொள்ள முடியல. இதுக்கு 2 உதாரணம் நம்ம முன்வைக்கலாம். இதுக்கான இதை பத்தி போதுமான நாலேஜ் நம்மள்ட்ட இருக்குது. பட் இருந்தாலும் அதை பத்தி இன்னும் நம்ம டீட்டெயிலா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏனென்றால் சில பேர் கிறிஸ்து மரிச்சாரு, பட் அந்த சரீரத்துல உயிர் தெழுந்து வந்ததற்கு வாய்ப்புகள் இருக்குன்ற பரவலாக கூட அநேக பேர் பேசுவது உண்டு. ஏனென்றால் ஒரு தெய்வீக ஒரு ஆவிக்குரிய நிலையில இருக்கிற ஒருவர் ஒரு மனிதனாக தோன்றலாம். உதாரணத்துக்கு தூதர்கள் வந்திருக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்க, ஆவின் ரூபத்துல வந்தாங்க, அவர்கள் என்ன சொன்னாங்க, ஒரு மனுஷனா தோன்றலாம். இந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு ஆணித்தரமா இருக்கிறதுனால கிறிஸ்து கண்டிப்பா என்ன செய்ய முடியும்னா ஒரு மனிதனாக தோன்றலாம். உதாரணமாக ஒரு நல்ல ஒரு உதாரணத்தை முன்வைக்கிறார். 1874 இயேசு கிறிஸ்து பிரசன்னமானார். எப்படி பிரசன்னமானார்னா தெய்வீக சுபாவத்துல பிரசன்னமாயிருக்கிறார். 1874 இப்போ 1874 பிரசன்னமாயிருக்கிறார். அதே 1878 என்ன நடந்துச்சுன்னா மரித்த பரிசுத்தவான்கள் அவர் உயிரோடு எழுப்பணும். இப்ப மரித்த பரிசுத்தவான்கள் எப்படி உயிரோடு எழுப்பியிருப்பார்னா ஆவியின் சரீரத்துல அவர் உயிரோடு எழுப்பிட்டார். இந்த ஒரு நிலைமை தான் கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல நடந்துச்சு. அவர் ஆவியின் சரீரத்துல உயிர் தந்துட்டார். ரைட். அப்ப இந்த மரிசுத்த பரிசுத்தவான்களை உயிரோடு எழுத்தார். இவங்களை எங்க வச்சிருக்கிறாருன்னா இந்த அட்மாஸ்பியர்ல வச்சிருக்காரு. அதாவது அந்த எர்த் அட்மாஸ்பியர், அதாவது இந்த பூமியில வளிமண்டலத்துல அவங்களை வச்சிருக்காரு. அப்போ ஒட்டுமொத்த சபையினுடைய ஓட்டம் முடிஞ்சு ஒட்டுமொத்த சபை உயிர்த்தெழப்பட்டு அவங்க பிதாவாகிய தேவனுக்கு முன்னாடி போய் நிற்கும் போதுதான் அந்த ஒரு தெய்வீக சுபாவத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அது வரைக்கும் மரித்த பரிசுத்தவான்கள் அந்த தெய்வீக சுபாவத்தை பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு அவருடைய ரிசரக்ஷன் நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணுது. எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். இங்க 2வது சபை நிறைவடைந்த பிறகுதான் நம்ம பிதாவாக தேவன் முன்னாடி ஒட்டுமொத்த 1,44,000 பேர் அவர் முன்னாடி தோன்றலாம். ஒரு முக்கியமான ஒரு விஷயம். 2வது ஒரு உதாரணம் பார்க்கும்போது செகண்ட் ப்ரூஃப் என்ன பார்க்கணும்னா இந்த 40 நாள் இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் இருந்தார். 40 நாளும் அவரு ஒரு ஆவியின் சரீரத்துல இந்த 40 நாள் இருக்கிறார். ஏன் அப்படி பாருங்க எவ்வளவு கஷ்டம் இருக்குது. பலவீனத்துல இருக்கிற அத்தனை அப்போஸ்தலர்களையும் 70 அப்போஸ்தலர்களையும் ஸ்திரீகளையும் பலப்படுத்தணும். இவங்களை வச்சுதான் மிகப்பெரிய வேலை செய்ய போறாங்க. இதாகிய தேவன் கிறிஸ்துவ இந்த 40 நாள் பூலோகத்துல இருக்க வச்சது காரணமே ஒருத்தரையும் திடம் பண்றது அவ்வளவு சுலபமான காரியம் இல்ல. நீங்க பார்க்கலாம் இந்த எவ்வளவு டஃபா இருக்குது கிறிஸ்துவ அவங்க ஏற்றுக்கொள்றதுல எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே அவருடைய ஆவின் சரீரத்துல உயிர்த்தெழ வச்சுட்டு இதுக்கு ஆப்போசிட்டா பார்க்கும்போது அப்போஸ்தலன் பவுலுக்கு the 12th appearance அந்த தெய்வீக சுபாவத்துல அப்போஸ்தலன் பவுலுக்கு என்ன செஞ்சார், தன்னை வெளிப்படுத்தணும். the 12th appearance அப்போஸ்தலன் பவுலுடைய கண் உடனே என்ன செய்யுச்சுன்னா பூசி போய் கூடாச்சுன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அப்போஸ்தலர்களுக்கு இங்க அந்த சிஷ்யர்களுக்கும் ஒரு அப்பியரன்ஸ் நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த ஆவியின் ரூபத்தில் காட்சியளிக்கின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். இந்த 2 உதாரணத்தை குறித்து பார்க்கும்போது அவர் மரித்த அந்த உடம்புல இயேசு கிறிஸ்து செய்யலாம். அவர் உயிரோட எழுந்தல அந்த மாம்சம் கொலையுண்டு ஆச்சு. அவர் உயிர்ப்பிக்கப்படும் போது ஆவியின் ரூபத்தை உயிர்ப்பிக்கப்பட்டார். உயிர்ப்பிக்கப்பட்ட பிறகு அவர் ஒரு சரீரத்தை என்ன செஞ்சார், ஒருத்தர் நம்புவதற்கு, அவங்களை உற்சாகப்படுத்துவதற்கு, அவங்களை ஊக்கப்படுத்துவதற்கு ஒரு சரீரத்துல அவர் உயிர் தெழுந்து ஒரு கன்வர்ஷன் ஆகி அவங்களுக்கு என்ன செஞ்சாருன்னா காட்சி அளித்த ஒரு விஷயம் நம்ம என்ன செய்யலாம் இதுவரைக்கும் நம்ம பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த 2 உதாரணங்களை நாம பார்த்தோம். முக்கியமாக இங்க பார்க்கும்போது நீங்க அதுல 24ஆம் அதிகாரம் 24 29 படிக்கலாம். 24 29. அப்பொழுது எங்களில் சிலர் கல்லையனிடத்தில் போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்தை இருதயம் உள்ளவர்களே. பாத்தீங்களா என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்னா, அப்பயும் இயேசு கிறிஸ்து கடிந்து கொண்ட ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். ஏன்னா விசுவாசத்துல பலப்பட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட 3.5 years. இதே ஒரு கோயின்சிடா நம்ம பார்க்கணும்னா இயேசு கிறிஸ்து சீஷர்களை போதிக்கும் போது அவர் சொன்ன விஷயத்தை அவங்களா ஊர்ஜிகப்படுத்தி விசுவாசத்தை நம்பி அது மேல நம்பிக்கை வைக்கணும். முக்கியமான விஷயம். படகுல இருக்கிற பயணிக்கும் போது மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்படுது. அலைகளெல்லாம் அந்த படகுல விடுது. சீஷர்கள் அலறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து கேட்ட ஒரே ஒரு கேள்வினா, அற்ப விசுவாசிகளே, இவ்வளவு விஷயம் புரிஞ்சு நீங்க பயப்பட்டீங்களே. அதே மாதிரி தான் இந்த எம்மாவுக்கு போற விஷயத்த பார்க்கும்போது இவங்க எல்லாம் பேசினாங்க. ஆனா அவர் பாடுபட்டு மரித்து 3 நாள் உயிர் தெழுவார்ன்ற ஒரு விஷயத்துல அவங்க விசுவாசம் இல்லாதனால அவங்க அவரு கண்டிக்கிற ஒரு வசனத்தை நம்ம படிக்கலாம். அந்த வசனத்தை கிறிஸ்து 25வது வசனம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு
புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இயேசு இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லை என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்கள் விவரித்து காண்பித்தார். அப்ப பாருங்க, புத்தியில மந்தம் உள்ளவர், இருதயம் உள்ளவர்களே, புத்தியில இருதயம் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மோசே முதலான தீர்க்கதரிசிகள் என்ன பத்தி எழுது, அதையும் நீங்க விசுவாசிக்கலையா? அப்போ இந்த மாதிரியான கிறிஸ்து கோபப்படுறதுக்கு அநேக காரணங்கள் இருக்குது. ஏன்னா இவங்க ஏற்கனவே இவங்க வந்து குழம்பி போயிருக்கிறாங்க. ஒரு பக்கம் கிறிஸ்துவ இழந்த ஒரு வேதனை, இன்னொரு பக்கம் அவருடைய சரீரத்தை காணும், இன்னொரு பக்கம் ஸ்திரீகள் அந்த ஸ்திரீகளை வந்து சொன்னாங்க இல்ல அவர் உயிர் தந்துட்டாரா அப்படின்னு, அதையும் இவங்க நம்பல. இந்த மாதிரி ஒரு குழப்பம் அடைஞ்ச நம்ம சமயத்துல இவர் அந்நியராக அவங்களோட சேர்ந்து போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி குழப்பத்துல இருக்கிறவங்கள்ட்ட நம்ம என்னதான் சத்தியம் சொன்னாலும் அவங்க தலைக்கிறாங்க. அவங்க பிளைண்டா கேட்டு போறாங்க, பிளைண்டா கேட்டு போயிட்டே இருக்கிறாங்க. போகும்போது லாஸ்ட் நம்ம 29வது வருஷம் வரும்போது அதை லூக்கா 24:29 அந்த ஒரு கிட்டத்தட்ட அவங்க ஒரு மத்தியான சமயத்துல அவங்களுடைய பிரயாணத்தை ஸ்டார்ட் பண்ணிருக்கணும் எருசலேமுக்கு, இதுக்கு எம்மாவுக்கு எருசலேம்ல இருந்து. அவர் பேச 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 அவர் ஆரம்பத்துல அவங்க ஸ்பீடா நடந்து போயிருக்கணும். இவர் அந்நியரா சேர்ந்துட்ட பிறகு அவரு சில ஆவிக்குரிய விஷயங்களை பேசும்போது பிரதர் எழுதுறாரு, கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்து ஒரு 1 hour எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு நிறைய போதனைகளை பழைய விஷயங்களை அவங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருக்க வாய்ப்பு இருக்கு. இவங்க அந்த ஸ்பீடை வந்து இவங்க குறைச்சிருக்கணும் அந்த நடிகை. அதனால அந்த எம்மாவூருக்கு போகும்போது கிட்டத்தட்ட சாயங்காலம் ஆயிடுச்சு. இயேசு கிறிஸ்து அப்படி விலகி போற மாதிரி காணப்பட்டார். அப்ப என்ன சொல்றாங்க, அவங்க அவர்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை என்ன, 29வது வசனம் படிக்கலாம். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடன் தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடன் தங்கும்படி உள்ளே போனார். உள்ள போய் நடந்த விஷயம் நம்மளுக்கு நல்லா தெரியும். ஒருவேளை இயேசு கிறிஸ்து இவங்க வருந்தி அழைக்கலன்னா என்ன நடந்திருக்குன்னா, இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை அவங்க இழந்திருப்பாங்க. ஏனென்றால் அன்புக்குரிய சகோதரர்களே, இல்ல நம்ம முக்கியமா கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் கிறிஸ்துவுடைய கேரக்டர். அதாவது வாழ்க்கைக்கு தேவையான வார்த்தைகளை சொல்லும் போது அந்த 1 hour அந்த எம்மாவுக்கு போற அந்த கிட்டத்தட்ட 7 miles அவங்களே மெய் மறந்துட்டாங்க. அவங்களுக்கு எந்த விதமான பசி எடுக்கல. இதுதான் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் போது ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணும் போது அவங்க பசியை மறந்துடுவாங்க. அந்த சத்தியத்துல மெய் மறந்து இருப்பாங்க. அவங்க அந்த சத்தியத்தான் உணவா மாறிடும். அந்த மாதிரி மற்றவங்களை பேச வச்சு அவங்களுடைய இருதயத்தை பூர்த்தி செய்கிற ஒரு கேரக்டர் கிறிஸ்துக்கிட்ட நம்ம கத்துக்கணும். நாமும் மற்றவங்களுக்கு போதிக்கும் போது நம்மளுடைய போதனை மற்றவங்களுக்கு ஒரு திருப்தி உள்ள ஒரு ஆகாரமா சேரும் போது அவங்க கண்டிப்பா விசுவாசத்துல பலப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இதுல இருக்குன்றத இந்த ஒரு அவருடைய 12 appearanceல நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அவரு உள்ள போய் அந்த அப்பத்தை வாங்கி அவரு முன்னாடியே அந்த பஸ்டர்கள் அனுசரிக்கும் போது எப்படி அவர் அதை பிட்டு அந்த ஸ்டைல அவங்க பார்த்த உடனே அவங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டுச்சு. உயிர் தள்ளப்பட்டவர் இவர் தான் சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணார். இது 4th appearance அன்புக்குரிய சகோதரர்களே. ஏனென்றால் அப்போஸ்தலன் பவுல் கூட ஊழியம் செய்யும் போது, தியேத்தரில் ஊழியம் செய்யும் போது முக்கியமா இந்த லிடியாக்கு எல்லா சத்தியத்தை சொல்றாங்க. நம்ம என்ன பேசிக் படிச்சிருக்கோமோ, குரோனாலஜில இருந்து, கால்குலேஷன்ஸ்ல இருந்து, ரான்சம் சாக்ரிஃபைஸ்ல இருந்து நம்ம படிச்சிருக்கிற எல்லா டாக்டரின் போட்டுப்பாடுகளையும் சொல்லும் போது அவங்க மெய்மறந்து போய் மணிக்கணக்கில் வந்து கேட்டுருக்காங்க. அவங்க பசி எடுக்கல. அதாவது இப்ப ஏற்பட்ட ஒரு போதனை செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி தான் எம்மாவுக்கு போனோம் ஒரு விஷயத்திலே கூட. நீங்க அதே லூக்கா 24:35 நம்ம படிக்கும் போது நம்ம இதுல கூட ஒரு விஷயம் அதை சொல்லப்பட்டது. லூக்கா 24:35 வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிடுகையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். பாருங்க, அப்புறமா சொல்றாங்க நம்ம இவ்வளவு ஒரு, அதாவது இந்த விஷயம்லாம் அந்த அப்பேரன்ஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு அவங்களே அவங்க திட்டிக்கிற ஒரு விஷயத்த கூட பார்க்கலாம். நம்ம இவ்வளவு ஆவியில மந்தமுள்ளவர்களா இருந்திருக்கோமே, நம்ம இவ்வளவு விஷயங்களை கற்றிருந்து கூட அவர் பேசும்போது நமக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே அப்படின்ற கூட ஒரு விஷயத்த கூட நம்ம அங்க படிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 4 appearance நம்ம பார்த்துட்டோம். 5வது ஒரு appearance யாருக்குன்னு பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம யோவான் புஸ்தகத்துக்கு வந்துடலாம். யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். சீஷர்கள் ஒரு இடத்துல கூடியிருக்கிறாங்க, ஒரு பூட்டிய ஒரு அறைக்குள்ள. அங்க இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சொல்லிட்டாரு, நீங்க கலிலேயாக்கு போங்க, நான் கண்டிப்பா போய் நீ அவங்க சீஷர்களுக்கு போய் சொல்லுங்க, நான் உங்க மத்தியில வருவேன், நான் உங்களுக்கு நான் காணித்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அந்த ஒரு அதுதான் 5வது தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்ற ஒரு விஷயம். யோவான் 20:19. வாரத்தின் முதல் நாள் ஆகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்றார். வாரத்தின் முதல் நாள்
அங்க பாருங்க, அவர் உயிர் தெழுந்தது ஞாயிறு, மக்தலேனா மரியாளுக்கு தன்னை வெளிப்படுத்துறது ஞாயிறு, அந்த பரிசுத்த ஸ்திரீகளுக்கு வெளிப்படுத்துறது ஞாயிறு, அதே நாள்ல எம்மாவுக்கு போனது அந்த 2 பேரு சிஷ்யர்களுக்கு வெளிப்படுத்துறது ஞாயிறு. பட் பேதுக்கு எப்ப வெளிப்படுத்தினாருன்னு சொல்லிட்டு என்ன கிழமையில வெளிப்படுத்தினாரு கொடுக்கப்படல. அது ஆயிட பிறகு இங்க அந்த 10 பேர் கூடி இருக்கும் போதும் அன்னைக்கு வெளிப்படுத்தும் அது ஞாயிறாக இங்க வெளிப்படுத்துது. இந்த ஞாயிறை குறித்து சிந்திக்கும் போது அன்புக்குரிய சகோதரர்களே, யூதர்களுக்கு முக்கியமான ஒரு நாள் சப்பத் டே. இந்த நாள் முக்கியமாக இந்த ஞாயிறு இன்னொரு விஷயத்துல பார்க்கும்போது கிரைஸ்ட் உயிர்த்தெழுந்த நாள். அதனால இந்த ஞாயிறை ரொம்ப ரொம்ப பரிசுத்தமா அவங்க ஆசரிப்பாங்க அவங்களுடைய மரபன்படி. இப்போ ஏற்கனவே ஸ்திரீகள் போய் சொல்லிட்டாங்க, ஐயோ தேவதூதனா பார்த்தோம். இது வரைக்கும் சீஷர்கள் யாரும் தேவதூதனா பார்க்கல. இந்த ஸ்திரீகள் சொல்றாங்க தேவதூதனா பார்த்துட்டோம், கலர்களே இல்ல. ரெண்டாவது யாரும் எடுத்துன்னு போயிட்டாங்க. இன்னொரு மகதலேனா மேரி சொல்றாரு, அவர் எனக்கு காட்சி அளித்தார். சில ஸ்திரீகள் சொல்ல எனக்கு காட்சி அளித்தார். சொன்ன உடனே அந்த 10 பேருக்கும் பயம் வந்துருச்சு, நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் அவங்களுடைய சிந்தனையெல்லாம் வேற மாதிரி போயிடுச்சு. ஆனா இவங்க 2 பேர் சொன்ன 10 அப்போஸ்தலர்கள் நம்பல. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இயேசு கிறிஸ்து அவங்க மத்தியில போய் தோன்றுறாரு. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க எப்படி இருக்கும். கண்டிப்பா பயந்துருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு திகிலும் பயமும் உண்டாச்சுன்னு தான் வசனங்கள். பயந்து போயிட்டாங்க. அதாவது மாம்சத்துல கொண்ட கிறிஸ்து இப்ப ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டார். ஒரு மனுஷன் ஸ்பிளஷ்ல இருக்கிறவங்க கண்டிப்பா பூட்டின அறைக்குள்ள வர முடியாது. ஆனா ஆவியில உயிர்த்தப்பட்ட கிறிஸ்து ஒரு டோர்ல ஒரு சின்ன ஹோல்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஹோல்ஸ் மூலியமா இந்த ஆவி உள்ள வர முடியும். எவ்வளவு பெரிய உருவமா இருக்கலாம் இந்த ஆவி. ஆனா தன்னை அடக்கி ஒரு சின்ன ஓட்டைக்குள்ள ஒரு சின்ன ஸ்போர்க்குள்ள உள்ள போய் அவங்க முன்னாடி காட்சி அளிக்கிறார். ரொம்ப பெரியமான விஷயம். அதே சமயத்துல ஒரு ஆவி ஒரு சின்ன டாட்டா தன்னை மாத்திக்கொள்ள முடியும். உதாரணத்துக்கு பார்க்கும்போது இந்த விழுந்து போன தேவதூதர்கள் லெஜெண்ட்ஸ், அவங்களுடைய எண்ணிக்கை நம்மளுக்கு தெரியும் எவ்வளவு. கிட்டத்தட்ட 6000 லெஜெண்ட்ஸ் ஒரு பெட்டாலத்துல இருப்பாங்க. ஆனா பாருங்க, அந்த 6000 லெஜெண்ட்ஸும் ஒரு சின்ன டாட்டா மாதிரி ஒருத்தனுக்குள்ள பூந்துருக்கிறான். நிறைய பேய் ஊட்டி இருக்கிற விஷயத்துல பார்க்கணும். அசுத்த ஆவிகள் ஒரு சின்ன ஒரு டாட்டா மாறிட முடியும். இந்த பெட்டாலியன் எப்படி ஒரு மனுஷனுக்குள்ள போக முடியுது நம்மளுக்கு ஒரு கேள்வி இருந்திருக்கலாம். பட் ஒரு ஆவிக்கு அந்த வல்லம் இருக்கு. அந்த மாதிரி கிறிஸ்து இவர் ஒரு ஆவி. அதாவது நாம மனுஷனை வாழ்றோம், வெளிப்படையை நம்ம வாழ்றது இல்ல. நமக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கும். நம்ம வெளிப்படையை என்னைக்குமே வாழ மாட்டோம். ஆனா ஒரு ஆவி என்னைக்குமே வெளிப்படையா தான் வாழும். ரெண்டாவது, ஒரு ஆவி என்னைக்குமே பரிசுத்தமா தான் இருக்கும். விழுந்து போன தேவதர்களை பத்தி பேசல. பட் மாம்சத்துல கொலையுண்ட ஆவியில உயிர்க்கப்பட்ட கிறிஸ்துவ குறிச்சு பேசும்போது அவருக்குள்ள எந்த விதமான ஒரு வெளிப்படையா இருக்கும், பரிசுத்தமா இருக்கும் அந்த ஆவி. அதே மாதிரி உதாரணத்துக்கு சொல்ல போனா பிதாவாகிய தேவன் ஆவியா இருக்கிறார் இல்லைங்களா? அப்பேற்பட்ட ஆவியா இருக்கிற தேவன் கண்ணுக்கு தெரிகிற ஒரு பூமியை உண்டு பண்ணி நம்மள உட்கார வச்சுட்டார். நாம அவரை பார்க்கல, ஆனா அந்த பூமியை பார்க்கணும், அதை உண்டு பண்ணவர் அவர். அதனால அவங்க முன்னாடி இப்படி தோன்றினவன அப்படியே பயமும் திகிலும் அவனுக்கு உண்டாயிடுச்சு. படிக்கும் பொழுது அவன் நடுவே நின்று அவர் என்ன சொல்றாரு, யோவான் 20:19 சொல்றாரு, நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் அப்படின்றாரு. இப்போ சீஷர்கள் முக்கியமா இயேசு கிறிஸ்து இங்க அவரு தோன்றின விஷயம், அவங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தின விஷயம், இப்ப எப்படின்னா இங்க இருக்கிற இந்த 10 அப்போஸ்தலர் சமாதானப்படுத்தணும். ஒருத்தரா சமாதானப்படுத்தின்னு வர்றாரு. அந்த 40 நாள் கிறிஸ்து செய்ய போகின்ற ஒரு மிகப்பெரிய வேலை. இங்க குறிச்சு நம்ம பார்க்கும்போது எப்படி இயேசு கிறிஸ்து தோன்றி இருக்கலாம். சில இந்த கமெண்ட்ல எழுதும் போது ஒரு பூதம் மாதிரி அப்படி கிடையாது, அப்படி தோன்றல இயேசு கிறிஸ்து. ஒரு வேற ஒரு தோற்றத்துல இயேசு கிறிஸ்து தோன்றல. அதாவது அவங்க பயப்படாதபடிக்கு, ஏன்னா ஒரு ஆய்வு முன்னாடி நிற்கிறத ஜஸ்ட் இமேஜின் பண்ணிப்பாங்க. அவங்க விரும்புற அவங்க ஏற்றுக்கொள்ற வகையில போய் நிக்கிறாரு. நின்ன உடனே அவருடைய பேச பாக்குறாங்க. அவர் ஒரு வஸ்திரத்தை தரிச்சிருக்கணும். கமெண்ட் எழுதி கண்டிப்பா ஒரு வெண் வஸ்திரத்தை அவர் தரிச்சிருக்கணும். அப்பதான் கிரைஸ்ட் அவங்க கூப்பிட்டு என்ன சொல்றாரு, நீங்க படிக்கலாம். அதுல 20வது வசனம். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளை விழாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார். ஏன்னா கிறிஸ்து அவங்களுக்கு முன்னாடி தோன்றும் போது 3 வருஷத்துல எப்படி அவங்களோட இருந்தார், எப்படி பழகினார், எந்த ஒரு ஃபேஸ் ரெகக்னேஷன் இருந்துச்சோ அதே மாதிரி தான் அங்க தோன்றினாங்க. அதை பார்த்து அப்புறமா என்ன சொன்னாங்கன்னா அவங்க அந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக அப்படின்னு வார்த்தை சொல்லும் போது அவங்க நம்பி அவரை என்ன சொன்னாங்கன்னா நீங்க தொட்டு பாருங்க அப்படின் போது அவங்க கிட்ட அவர் என்ன சொன்னாங்க, அந்த துணியை ஒதுக்கி அவர் அவங்களுடைய காயங்களை தொட்டு பார்க்கறாங்க.
20 வருஷம் படிச்சிட்டீங்களா? அப்போ முன்னாடி எப்படி இருந்தாரோ அப்படியே காட்சி அளிக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த மாம்சத்துல இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு வெளிப்படுத்தினார். ஒரு மாம்சத்துல அவங்களுக்கு வெளிப்படுத்தினார். காரணம் பார்க்கும்போது ஆவிக்குரிய விதத்துல அவங்களுக்கு வெளிப்படுத்த முடியாது. ஏன்னா பெந்தேகோஸ்தே நாளுக்கு பிறகுதான் பரிசுத்த ஆவிகள் கிடைக்க போகுது. அதுக்கு முன்னாடி இவங்க மாம்சத்துல இருக்கனால இவங்களுக்கு இப்ப எப்படி இவங்க திருப்தி ஆகணுமோ அந்த வகையில கிறிஸ்து நஷ்டிக்கிறார் வெளிப்படுத்தி காமிச்சிருக்கிறாரு. இன்னொரு விஷயம் குறித்து பார்க்கும்போது முதல் வருகையில பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து உலகத்துல அனுப்பினார். எப்படி அனுப்பினார்னா, எதை நோக்கத்துக்காக அனுப்பினார், எதை நிறைவேற்ற அனுப்பினார் நமக்கு நல்லா தெரியும். யோர்தான்ல இருந்து கல்வாரி வரைக்கும். அதே மாதிரி தான் அவர் உயிர்த்தெழுந்த பிறகு இயேசு கிறிஸ்துவ நீ 40 நாள் இந்த உலகத்துல இருக்கணும். இந்த 40 நாள்ல நீ சம்பாரிச்ச அந்த சிஷ்யர்கள், நீ சம்பாரிச்ச அந்த 70 டிசைபிள்ஸ் அவங்களுக்கு முன்னணி வெளிப்படுத்தணும். இந்த டிசைபிள்ஸை நீ ரெடி பண்ணாதான், அவங்கள நீ ஸ்டடி பண்ணாதான், அவங்கள ஒரு நல்ல வலிமையான ஒரு விசுவாசத்துல நிக்க வச்சாதான் அவங்க இந்த உலகத்துல போய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால மிகப்பெரிய ஊழியம் செய்யணும்னா இந்த 40 நாள் மிக முக்கியமான நாளாக கிறிஸ்து இருந்துச்சு. தேவன் அனுப்பிட்டார். அது மட்டும் அன்புக்குரிய சகோதரர் அவங்களுக்கு மட்டும் வெளிப்படல. அவர் உயிரோடு எழுந்து அவருடைய சபையாக சகோதரர்களாக நமக்கு, அதுதான் மேரில சொன்னார். அப்போ பவுல் சொல்றாரு, அவர் சகோதரன் என்று சொல்வதற்கு வெட்கப்படுத்தலன்னு சொல்றாரு. இன்னைக்கு நமக்கும் அவ்வளவுதான். இது எங்க வரைனா அறுவடை முடிகிற வரைக்கும் இந்த ஒரு செய்தி நீடிக்கப்பட்டிருக்குதான் பாருங்க. அவருடைய ரிசரக்ஷன்ல எவ்வளவு சத்தியங்கள் அடங்கி இருக்குதுன்னா அது இன்னைக்கு வரைக்கும் நீண்டு கொண்டே போகுது. நீங்க படிக்கலாம். நெக்ஸ்ட் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, அதுல 22 வசனம் படிங்க. யோவான் 20:22. யோவான் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு வசனத்தை நம்ம படிச்சிருக்கோம். அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த ஒரு விஷயத்தை அவங்க செய்யும் போது அவங்க புரிந்து கொண்டார்கள், பரிசுத்த ஆவி பிதாவாகிய தேவன்கிட்ட இருந்து ஒரு வல்லமை அப்படின்னு அவங்க புரிந்து கொண்டார்கள். அந்த பரிசுத்த ஆவியை அவங்க கண்களால பார்த்தாங்கன்ற ஒரு விஷயத்தை கூட நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் பெந்தேகோஸ்தே நாளுக்கு பிறகு கூட பரிசுத்த ஆவி பெற்றுக் கொண்டாங்க. நம்மளுக்கு முக்கியமான ஒரு விஷயம், இந்த அறையில பூட்டப்பட்டிருக்கிற அறையில இயேசு கிறிஸ்து செஞ்ச ஒரு விஷயம் பெந்தேகோஸ்தே நாள்ல இதே அறையில தான் சிஷ்யர்கள் கூடுறாங்க. அந்த கூடி இருக்கும் போது சேம் அதே மாதிரி பரிசுத்த ஆவி இவர் ஊதும் போது எப்படி அவங்க மேல வந்து உட்காந்துச்சோ பிதாவாகிய தேவனுடைய வல்லமை அவங்க மேல வந்து உட்காந்துச்சு. இந்த சேம் அறை, அந்த சேம் அப்போஸ்தலர்கள் அந்த 40 நாள் விட்டு சேர்ந்து அந்த பெண்டிகோஸ்டே அன்னைக்கு நடந்த ஒரு விஷயம், ஒரு எபிலிட்டி கிடைச்சு, ஒரு திறன், ஒரு வல்லமை ஒன்று கிடைச்சிருச்சு. புரியாத பாஷை புரிந்து கொள்ற ஒரு வரத்தை பெற்றுக்கொண்டார்கள். அற்புதங்களை செய்கின்ற வரப்பத்தை பெற்றுக்கொண்டார்கள். எப்படி அவங்க ஊழியம் செய்ய போறாங்கன்னு நினைச்சு முன்னாடி இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி அவங்கள ரெடி பண்ற ஒரு விஷயத்த நம்ம பார்த்தோம் அன்புக்குரிய சகோதரர்களே. அது மாத்திரமல்ல, ஏனென்றால் அவர் செஞ்ச ஒவ்வொரு விஷயம் நாம இன்னைக்கு கத்துட்டு இருக்கோம். இவர் தான் மீடியன். அன்னைக்கு சீஷர்கள் புரிந்து கொண்டார். பிதாவாகிய தேவன் கிட்ட இருந்து நம்ம யார் மூலியமா போகணும்னா கிறிஸ்துவ மூலியமாக தான் போகணுன்ற ஒரு விஷயத்த அன்னைக்கு அப்போஸ்தலர்கள் புரிந்து கொண்டாங்க, சீஷர்கள் புரிந்து கொண்டார்கள். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நமக்கு இருக்குது. அதை தொடர்ந்து அது 23ஆம் வசனம் படிக்கும். யோவான் 20ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கிறார்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாது இருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர் மன்னிக்கப்படாது இருக்கும் என்றார். இந்த ஒரு வசனம் முக்கியமான ஒரு வசனம். இயேசு கிறிஸ்து தொடர்ந்து ஒரு விஷயங்களை பேசிட்டு வரார், செஞ்சுக்கிட்டு வரார். அவர் பேசின வார்த்தைகள் எல்லாமே அப்போஸ்தலர்களுக்கு மட்டும்தான். இந்த ரிசரக்ஷன் உடைய வெளிப்பாடுகள் அவர் பேசின வார்த்தைகள் அப்போஸ்தலர்களுக்கு மட்டும்தான். ஏனென்றால் ஆவிக்குரிய வழிகாட்டுதல்கள் தான் அப்போஸ்தலர்களால கொடுக்க முடியும். ஆவிக்குரிய வழிகாட்டுதல். அதை தவிர அப்போஸ்தலர்கள் இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு ஊழியம் செய்யும் போது அவர்கள் அவங்கள தவிர நீங்க அன்பு செலுத்தணும்னு அப்போஸ்தலர்கள் போதிக்க கூடாது. நீங்க கருணை காட்டணும்னு அப்போஸ்தலர்கள் போதிக்க கூடாது. நீங்க மன்னிக்கிற ஒரு விஷயத்தை கூட நீங்க செய்யக்கூடாது. பாருங்க, எந்த மாதிரியான ஒரு விஷயத்த கற்றுக் கொடுத்தவங்கள ஒரு தேர்ச்சி பெற்ற ஒரு அப்போஸ்தலர்கள் அனுப்பும் போது நீங்க கருணை காட்டுங்க, அவங்க கருணை காட்டுங்க. நீங்க மன்னிங்க, கண்டிப்பா அவங்க உங்களை மன்னிப்பாங்க. நீங்க அன்பு காட்டுங்க, கண்டிப்பா அவங்க உங்களை அன்பு காட்டுவாங்கன்ற ஒரு விஷயத்தை அடக்கி எவர்களுடைய பாவங்கள் படிக்கலாம் அந்த வசனத்தை. எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். கரெக்ட். எவர்களுடைய பாவங்களை மன்னியாது இருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாது. அதாவது முக்கியமாக அப்போஸ்தலர்கிட்ட சிஷ்யர்கள் அப்போஸ்தலரா ஆவறதுக்கு முன்னாடி அந்த சிஷ்யர்கிட்ட சொல்றாரு, இதுக்கு முன்னாடி நீங்க எவ்வளவு பாவம் செஞ்சிருந்தாலும் சரி அது கண்டிப்பா என்னுடைய ரத்தத்தின் கீழே அது மன்னிக்கப்படும். நான் மறிச்சிட்டேன், அதை நான் தள்ளி விடுவேன். எவ்வளவு பெரிய பாவங்கள் அது வெளிப்படையாக இருந்தாலும்
ஆனா அப்போஸ்தலர்கள் சொல்லும் போது நீங்க இந்த விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு தான் நீங்க ஊழியம் செய்யணும். ரொம்ப முக்கியமான கூர்ந்து கொண்டு அப்படியே நமக்கு பொருத்திக்கலாமா? கண்டிப்பா நமக்கு பொருந்தும். நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடம் அடங்கியிருக்குது. எவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ, இல்லைன்றால் அப்போஸ்தலர்களுக்கு என்ன ஒரு ஆசீர்வாதத்துக்கு போறதுக்கான ஒரு வழியை திறந்தாலும் அதே வழியில போறதுனால நாம பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கிறதுனால நாம போதிப்பதை காட்டிலும் நம்ம கிரியையில செய்யும் போது, அன்பை காண்பிக்கும் போது, கருணையை காண்போது, இரக்கத்தை காண்பும் போது அவங்கள்ட்ட இருந்து நம்ம என்ன செய்யணும், அதை பெற்றுக்கொள்ள முடியும். பட் நாம போதிப்பதை காட்டிலும் நம்ம கிரியைகளை செய்ய வேண்டும்தான், கிரியைகளை செய்ய வேண்டும்ன்றதான் இதை நம்ம இங்க ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கொள்கிற முக்கியமான அன்புக்குரிய சகோதரர்களே. ஆனா இந்த ஒரு விஷயத்த கூட அப்போஸ்தலர்கள் சொல்லும் போது நீங்க உச்சரிக்காதீங்க, நீங்க கிரியையில செய்யுங்கன்ற ஒரு விஷயத்த முக்கியமாக எச்சரிப்பை அப்போஸ்தலர் என்ன சொல்றேன்னா, நம்ம ஏதாவது ஒரு தவறு செஞ்சுட்டா அப்போஸ்தலர்களுக்கு முக்கியமாக வேதத்தின் அடிப்படை இல்லாமல் நம்ம மன்னிப்பு பெற்றுக்கொள்ளக்கூடாது. அதாவது நம்ம அவ்வளவு சுலபமா வாயிலிருந்து வார்த்தைகளை உச்சரித்து தேவன்கிட்ட மன்னிப்பை கேட்டுறோம். அதுக்கு முன்னாடி வேத வசனத்தின் அடிப்படையில மன்னிப்பு கேட்பதுதான் ஒரு சிறந்த மன்னிப்புன்றார். வேத வசனத்தின் அடிப்படை இல்லாத ஒரு மன்னிப்பு வந்து ஒட்டுமொத்த கிறிஸ்டியனும் கேட்கணும், ஒட்டுமொத்த உலகத்தினும் கேட்கணும். அது மன்னிப்பு ஆகாது. அடிப்படை இல்லாத வசனத்தின் படி போயிட்டு ரசூல் எழுதுறாரு, நான் மனம் திரையிட்டேன் தேவன் சொல்லிட்டு நொந்து உள்ளான மனசுல இருந்து நீங்க கண்டிப்பா மன்னிப்பு கேட்கும் போது கண்டிப்பாக எவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவருடைய அந்த பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்படுன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த நாம இதுல இருந்து ஒரு கற்றுக்கொள்ள முடியும். இன்னொன்னு என்ன சொல்றேன்னா, அப்போஸ்தலர்களுக்கு நீங்க மிகப்பெரிய ஊழியத்தை நீங்க செய்ய போறீங்க. அப்படி ஊழியம் செய்யும் போது மத்தவங்களுடைய பணத்துல, மத்தவங்களுடைய பொருட்கள்ல, மத்தவங்களுடைய உணர்வுகள்ல, ஃபெல்லோஷிப்ல சொல்ற நீங்க வீட்டுக்கு வீட்டு நீங்க போகாதீங்க. ஏன் இதை சொல்றேன்னா, இதெல்லாம் நீங்க பண்ணலாம், ஆனா இதெல்லாம் தவறுன்ற இன்னொரு விஷயத்த சொல்லும் போது சொல்றாரு, நீங்க ஊழியம் செய்யும் போது அற்புத அடைகள் செய்யும் போது பாருங்க, அவருடைய ரிசர்வேஷன் அப்பியரன்ஸ் எவ்வளவு பாடம் அடைகிறதுனா நீங்க மிகப்பெரிய மனிதர்கள் ஆயிடலாம். பவுல சொல்லிட்டாங்க மெர்குரின்னு சொல்லிட்டாங்க, அப்போலோவை சொல்லிட்டாங்க, யுரேனஸ் ஜூபிட்டர் சொல்லிட்டாங்க, மிகப்பெரிய மனிதர்கள் ஆகலாம். ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா, நீங்க வசனத்துக்கு கீழ்படினா கண்டிப்பாக இப்பேற்பட்ட பாக்கியத்தை இழந்துறீங்கன்னு சொல்றாரு. திடப்படுத்துறாரு. பிதாவாகிய தேவனுடைய மனசுல இருந்தது கிறிஸ்து எப்படி வெளிப்படுத்துறாருன்னா, நீங்க பாருங்க, முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு மிகப்பெரிய ஆட்கள் யாரும் பார்த்தா போப்போம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எங்க கிட்ட வந்தீங்கன்னா உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். நீங்க ஹேல் மேரின்னு சொல்லிருக்கோம், நீங்க இத்தனை கேண்டல நீங்க கொடுத்திருந்தோம், உங்க பாவங்கள் மன்னிக்கப்படும். நீங்க மிகப்பெரிய பணக்காரர்களா நிக்கிறாங்க, மிகப்பெரிய செல்வந்தா இருக்காங்க, ஆனா தேவனுக்கு முன்னாடி அவங்க ஒண்ணு இல்ல. இந்த குப்பையும் தூசியா இருக்கிற நமக்கு அவர் உயிர்த்தெழுதுல எவ்வளவு பெரிய மாப்பிள்ள சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்துற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக நாம ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அதுல ரசல் எழுதுறாரு, நீங்க தப்பு செஞ்சிட்டீங்கன்னா உங்களை மறுசீரமைப்படுத்திக்கணும், நீங்க ரெஸ்டிடியூட் ஆயிருங்கன்ற. நீங்க ரெஸ்டிடியூட் ஆனாதான் அந்த ஒரு தவறுக்கு பிதாவாகிய தேவன்கிட்ட இருந்து உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்க ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த நாம படிக்கிறோம். ஏனென்றால் நாம இப்படி இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியில இருக்கும் போது நம்ம வேத வசனங்களை பேசும்போது அதிகாரப்பூர்வமாக பேசலாம். ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் ஏன்னா, நீங்க படிக்கலாம், யோவான் எழுதின நிருபம் 20:33 படிக்கலாம். யோவான் 20:33 யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 23 எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாது இருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாது இருக்கும் என்றார். இதை பெற்றுக்கொண்ட அப்போஸ்தலர்கள் பின்னாளிலே பெந்தெகோஸ்தே நாளுக்கு பிறகு அப்போஸ்தலர்கள் ஊழியம் செய்யும் போது பேதுரு கேட்கிறாரு, அனனியா சப்பரேட்ட பார்த்து, இந்த நிலத்தினுடைய கிரியத்தை இவளுக்கு தான் நீங்க விட்டுறீங்களான்ற ஒரு வார்த்தை எந்த அளவுக்கு பேதுரு மெச்சூரிட்டிலையும் அந்த அந்த கேரக்டர்ல அவர் வளர்ந்திருந்தார்னா, கேட்ட மாத்திரத்துல அவங்க உயிர் விட்டு செலுத்தாங்க. இமேஜின் பண்ணி பார்க்கலாம். இதை உபயோகிச்சார் அப்போஸ்தலர் பவுல், ஆக்ட்ஸ் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5:1-10. இதே மாதிரி 70 பேருக்கு இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவியை கொடுத்துட்டு இருந்தார். பெந்தெகோஸ்தே நாளுக்கு பிறகுதான் 12 அப்போஸ்தலருக்கு பரிசுத்தாவியினால
அவனை நிரப்பினாரு. அதுக்கு முன்னாடியே 70 டிசைபிள்ஸ் அப்போஸ்தலருக்கு 70 டிசைபிள்ஸ்க்கு சீஷருக்கு இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவி கொடுத்துட்டு சொன்னாரு, நீங்க போங்க 2 பேரும் போங்க, பணப்பை எடுத்துக்கொள்ளாதீங்க, தடியை எடுத்துக்கொள்ளாதீங்க, நீங்க உங்களுக்கு உங்க காலில் வந்து இங்க அந்த செருப்பு கூட நீங்க அணியாதீங்க, அப்படியே நீங்க போங்க, போய் நீங்க சுவிசேஷத்தை சாருங்க, ஒரு வீட்டுல போங்க, சமாதானம் 100% நீங்க சொல்லுங்க, என்னுடைய சமாதானம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்க அங்க சுவிசேஷத்தை நீங்க பிரசங்கிக்க முடியும். ஒருவேளை அவங்க கொடுக்கறத நீங்க என்ன செய்யலாம், வாங்கி சாப்பிடலாம், அதுதான் உங்களுக்கு தேவையான ஒரு வயிற்றுக்கு தேவையான ஆகாரமா இருக்கும். ஆனா அவங்க ஒரு வேலை ஏற்றுக்கொள்ளலைன்னா அந்த ஊர் வெளியே வந்து உங்க காலில் இருக்கிற தூசியை நீங்க என்ன செய்யணும், உதறி தள்ளி போட்டுருக்கோம். சரி, இந்த பரிசுத்த ஆவிக்கும் பெந்தேகோஸ்து நாள்ல பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவிக்கு என்ன வித்தியாசம் குறிச்சு நம்ம சிந்திக்கும் போது அன்புக்குரிய சகோதரர்களே, பெந்தேகோஸ்து நாள்ல பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவி அது பரிசுத்த ஆவினால பிறப்புதல், the begotten. ஆனால் அதற்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து வாழும் போது 70 பேருக்கு கொடுத்த அந்த பரிசுத்தாவி எதற்குன்னு பார்க்கும்போது 2க்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கும். அதை ஒருத்தர் சுயமா செய்ய முடியும். பட் அந்த 70 பேருக்கு கொடுத்த பரிசுத்தாவி தேவன் இன்னொரு விஷயம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அதுல நம்ம நிறைய விஷயங்கள் படிக்கணும். லூக்கா 10:1-16 பற்றி அதுக்குரிய விளக்கங்கள் ஈவன் அந்த 70 பேருக்கு பரிசுத்தாவி கொடுத்து ஈவன் அவங்க அற்புத அடையாளம் கூட சொல்லலாம், இப்பேற்பட்ட வல்லமை கொடுத்திருந்தார். ஆனா இந்த ஒரு பரிசுத்தாவி ஒரு மெக்கானிக்கல் மெத்தடா இருந்துச்சு. அதாவது அவங்க பரிசுத்தாவி கொடுத்துட்டு தேவன் அவங்களை இயக்குனார். ஆனா அப்போஸ்தலர்கள் அப்படி இல்லை, சுயமா கொடுத்துட்டாரு, அளவில்லாம பரிசுத்தாவி கொடுத்தார். 2க்குள்ள ஒரு வித்தியாசத்தை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், இந்த ஒரு அப்பியரன்ஸ்ல நம்ம புரிஞ்சிருக்கோம். இது வந்து 5வது ஒரு அப்பியரன்ஸ். 6வது யாருக்கு தன்னை வெளிப்படுத்தினார்னா தோமாக்கு வெளிப்படுத்தினார். ஏன்னா இந்த 10 அப்போஸ்தலருக்கு வெளிப்படுத்தும் போது அந்த தோமா இருக்கல. இப்ப நெக்ஸ்ட் தோமாக்கு தன்னை அவர் வெளிப்படுத்துறாரு. இந்த மாதிரி சீஷர்கள் சொல்றாங்க, மக்தலேன் மேரி சொல்றாங்க, அந்த எம்மாவுக்கு போன சீசர்கள் சொல்றாங்க, அப்புறமா இன்னொரு அந்த ஹோலி உமன் சொல்றாங்க, நாங்க பார்த்தோம். எம்மாவுக்கு சொல்றாங்க, எங்களோட அந்நியரை வந்தா இதெல்லாம் பேசுறாங்க, எல்லாம் தோமா கேட்கல. 10 பேர் சொல்றாங்க, ஆமா நாங்க பார்த்தோம், திடீர்னு அவரு கூட்டின அறைக்குள்ள ஒருத்தர் வந்தார். இத்தனை பேர் சொல்லியும் தோமா நம்பல. நாம வந்து த டவுட்டிங் தாமஸ் அவருக்கு பட்டமே வச்சிட்டோம். அவர் சந்தேகிக்கின்ற ஒரு தோமான்னு கூட ஒரு நம்ம ஒரு புள்ளியை குத்திட்டு இருக்கிறோம். பட் நாம இந்த வசனங்களால நம்ம ஆழமா நம்ம தியானிக்கும் போது அவங்க சொன்ன விஷயத்த தோமா வந்து சந்தேகிக்கல. அதாவது உங்களுக்கு எப்படி வெளிப்படுத்தாரு எனக்கு அப்படி வெளிப்படுத்தணும்னு சொல்லிட்டு தோமா கேட்கவே இல்லை. ஆனா உங்களுக்கு எப்படி ஒரு முறையில அவர் வெளிப்பட்டாரோ அந்த மாதிரி எனக்கு ஒரு முறையில வெளிப்பட்டா நல்லா இருக்குன்ற உணர்வு தான் தாமஸ்குள்ள இருந்ததாக பிரதர் எழுதுறாங்க. ஏன்னு பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, அவருக்குள்ள இருந்த வாஞ்சை, அவருக்குள்ள இருந்த ஒரு உணர்வு. ஏன்னா இந்த புஸ்தகமே யோவான் எழுதுறாரு. இங்க கூட என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா யோவானுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு தாமஸ். இந்த தாமஸ்க்கு உடைய பேரு தித்திமு தோமா இல்லைங்களா, டிடிமஸ் தாமஸ். டிடிமஸ் அப்படின்னா ஒரு ஊருடைய பேரு. டிடிமஸ்னா ட்வின் அப்படின்ற ஒரு பொருள் படுது. ஒன்னு தாமஸ், இன்னொருத்தர் யாராக இருக்கலாம் அப்படின்னா மேபி இன்னொரு ஒரு ஸ்டூடெண்டாக இருக்கலாம். இந்த ட்வின் என்ற ஒரு பொருளுக்கு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ 10 பேருக்கு இயேசு கிறிஸ்து தங்க வெளிப்படுத்த பிறகு தோமாக்கு எப்ப வெளிப்படுத்தினா அங்க இருந்து 8 நாள் கழிச்சு தோமாக்கு வெளிப்படுத்துறாரு. அதுவும் ஒரு சண்டே. இங்க பாருங்க, இந்த சண்டே எவ்வளவு முக்கியமான ஒரு நாளாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துக்கோம். அப்ப சொல்லும் போது அத்தனை பேர் உட்கார்ந்துக்கிறாங்க, அதன் மத்தியில் தோமா உட்கார்ந்துக்கிறாரு. இப்ப நம்ம படிக்கலாம் யோவான் எழுதின நிருபம் 19ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். வாரத்தின் முதல் நாள் ஆகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளை விழாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி போதும். இங்க நீங்க யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், 21ஆம் வசனம், 26ஆம் வசனம், நீங்க 3 வசனம் படிச்சீங்கன்னா அவர் அப்பியரன்ஸ் ஆனும்போது கிட்டத்தட்ட 3 தடவை உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம் 3 தடவை சொல்லியிருக்காரு. பிரதர்ங்க இதுக்கு நல்ல விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஏன் இயேசு கிறிஸ்து இந்த தடவை 3 தடவை இந்த மாதிரி வார்த்தையை உச்சரித்தார்னா மிகப்பெரிய சமாதானம் இந்த உலகத்துல வரப்போகுதுன்றார். சீஷர்களுக்கு சொல்லிட்டார், உங்களுக்கு சமாதானம், மிகப்பெரிய சமாதானம். இந்த சமாதானத்தை குறிச்சு இந்த அவருடைய சரீரமாக சபை நமக்கு என்ன வலியுறுத்த வர்றாருன்னா
இந்த தீமையான அனுமதிக்கப்பட்ட காலத்துல பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு நம்ம அனுதினமும் நம்முடைய பலியின் வாழ்க்கைக்குள்ள போகும்போது அது உங்களுக்கு சமாதானமா தான் இருக்கும். நீங்க பூலோக சமாதானமான உலகத்துல நீங்க போலனா கண்டிப்பா அப்பேற்பட்ட சமாதானம் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அதான் சொல்றாரு, அந்த பிரின்ஸ் ஆஃப் பீஸ் அப்படின்னு ஒரு பட்டத்தை கூட கிறிஸ்துக்கு கொடுக்கிறத நம்ம படிக்கிறோம். உங்களுக்கு சமாதானம். ஏனென்றால் அந்த திரும்ப தோமா இருக்கும்போது அதே மாதிரி பூட்டி அறைக்குள்ள கிரைஸ்ட் வந்துட்டார். நீங்க படிக்கலாம். அதுல 27ஆம் வசனம் 28ஆம் வசனம் 24. இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய தித்துமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்கள் கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவர்களுடனே சொன்னார்கள். அதற்கு அவன் அவருடைய கைகள் ஆணிகளில் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்தை என் விரலையிட்டு என் கைகள் அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். விசுவாசிக்க மாட்டேன் என்று சொல்லிட்டார். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமா அவர்கள் கூட இருந்தான். கதவு பூட்டி இருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டு, என் கைகளை பார், உன் கைகளை நீட்டி என் விழாவில போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். அதற்கு தோமா என்ன சொல்றார் பாருங்க. தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக என் ஆண்டவரே என் தேவனே என்றார். பாத்தீங்களா, என் ஆண்டவரே என் தேவனே சொல்றாரு. இங்க மிகப்பெரிய ஒரு கன்க்ளூஷன், சத்திய வேதத்துல கன்க்ளூஷன் வரதுக்கு முக்கியமா அமைஞ்ச ஒரு வசனம் தான் இது. தோமா சொன்ன ஒரு வசனம். அவர் சொல்றாரு, என் ஆண்டவனே என் தேவனே. இன்னைக்கு ட்ரினிட்டி வளர்வதற்கு மூல காரணமா அமைஞ்ச வசனம் இந்த வசனம். நான் இதே சமயத்துல இயேசு கிறிஸ்து அதே யோவான் 20:17 சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நான் என் பிதாவின் இடத்திற்கும் உங்கள் ஆண்டவருக்கும். அந்த வசனம் படிக்கலாம். யோவான் 20:17. இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கும் ஏறி போகவில்லை. நீ என் சகோதரனுக்கு போய், நான் என் பிதாவிடத்திற்கும் உங்கள் பிதாவிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன். இந்த ஒரு வசனம் கூட ட்ரினிட்டி வளர்வதற்கு ஒரு மூல காரணமா எடுத்துக்கலாம். 2 வசனம் இப்ப எடுத்துக்கலாம். பட் தாமஸுக்கு இன்னும் பரிசுத்த ஆவி பிறக்கப்படல. பெந்தகோஸ்து நாள்ல தாமஸ் அந்த பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ளாதற்கு முன்னாடி தாமஸ் எப்படி இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றான்னா, என் ஆண்டவரே என் தேவனே அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் ஏன் சொன்னார் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த ஒரு சமயத்துல கிறிஸ்து வெளிப்பட்ட உடனே அவர் உணர்ச்சி வசப்பட்டு, அதாவது இறந்த போன கிறிஸ்து முன்னாடி வந்து நின்று அவர் இறைவன் அவருடைய கையின் காலையும் அந்த ஆணி அடிச்சு எல்லா இடத்தையும் தொட்டு பார்த்து விசுவாசிட்ட பிறகு, கண்டு விசுவாசத்தின காணாமல் பாக்கியவான் சொன்ன பிறகு தாமஸ் கிறிஸ்து ரொம்ப உயர்ந்தவராயிட்டார். இந்த பாயிண்ட் நம்ம கவனிக்கணும். தோமாக்கு கிறிஸ்து மிகப்பெரிய ஒரு கடவுள், அதாவது மிகப்பெரிய ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை வச்சு அவர் பார்க்கிறார். அப்படி இருக்கிறது போல கிறிஸ்து சொன்னாரு, தாமஸ் உனக்கு நான் இவ்வளவு பெரியவனா, எனக்கு என் பிதா அதை காட்டிலும் பெரியவர் விஷயத்த இன்னைக்கு நாம புரிஞ்சு கொண்டிருக்கிற அன்புடைய சகோதரர்களே, நீ ஒட்டுமொத்த உலகம் அதை திரித்துவமா கன்வெர்ட் பண்றதுக்கு சாத்தான் அவருடைய மனதை பொருளாக்கிட்டான். இது போன்ற ஒரு இந்த ஒரு விஷயத்தை குறித்து நம்ம தாவீது சொல்றார். சங்கீதம் 110:11 படிக்கலாம். சங்கீதம் 110ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிக்கலாம். கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, தாவீது சொல்றாரு, கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி. தாவீதுக்கு தேவன் அவ்வளவு உயர்ந்தவரா இருக்கார். ஒரு உயர்ந்தவரா இருக்கிறது அந்த மதிப்பு கொடுத்து பேசுகின்ற ஒரு விஷயம் தாங்க. கர்த்தர் என் ஆண்டவரை நான் நோக்கி. அப்ப தாமஸ் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இயேசு கிறிஸ்து ஒரு கடவுள் என்பதை அங்க நிரூபிக்கல. அவர் உணர்ச்சி வசப்பட்டு அவர் பேசின ஒரு விஷயம். ஏனென்றால் நமக்கு தெரியும், தாமஸ் இன்னும் பரிசுத்த ஆவியினால பிறப்பிக்கப்படல. ஏன்னா பெந்தெகோஸ்து என்பது இன்னும் முன்னாடி வரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. ஏனென்றால் அவரை பார்த்தவன ஒரு ஆச்சரியப்பட்டு அவர் தோற்றத்தை பார்த்து இயேசு கிறிஸ்து இவருக்கு வெளிப்படுத்தின விஷயம், இவர் உணர்ச்சி ஓட்டப்பட்டு தான் இந்த ஒரு அறிக்கையை தாமஸ் வெளியிட்டார். ஏனென்றால் ஆவியில பிறப்பதற்கு முன் அநேக அப்போஸ்தலர்கள் இந்த மாதிரி தவறான அறிக்கைகளை வெளியிட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு பேதுரு கேட்கும்போது, மரிச்சாலும் மறிப்பினை தவிர நம்ம மறுதளிக்க மாட்டேன், பரிசுத்த ஆவி பெற்றுக் கொள்வதற்கு முன். ஆனா இதே மாதிரி நிறைய அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவி பெற்றிருக்கும் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. பட் நமக்கு என்ன எழுதுறாருன்னா, நம்மளுடைய தவறுகளை நம்ம என்ன செய்வோம்னா யாரும் சுட்டி காட்டும் போது வானான்ற இது ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். ஏனென்றால்
பரிசுத்தாவை பெற்றுக்கொண்ட பிறகு தாமஸ் எப்பேற்பட்டு ஒரு சேவை செஞ்சா நமக்கு தெரியும். அதே மாதிரி பேதுரு பரிசுத்தாவை பெற்றுக்கொண்ட பிறகு அவர் எப்பேற்பட்ட ஒரு ரத்த சாட்சியா மறிச்சார்றது நமக்கு நல்லா தெரியும். அதனால ஆரம்பத்துல நாம அவங்கள்ட்ட இருக்கிற தவறுகளை கண்டிப்பா தோமாவுடைய தவறை நினைச்சு கண்டிப்பா மத்த சீஷர்கள் தப்பான அபிப்பிராயம் இருந்ததுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அன்புக்குரிய சகோதரர்களே. அதனால நாம இந்த சகோதரர்கள் மத்தியில நாம ஐக்கியத்தை வாழும் போது அப்போ பார்க்கிற அந்த தவறுகளை நம்ம என்ன செய்யணும், அதை மிகப்படுத்தி நம்ம அதையே அவங்க மேல ஒரு கரும்புள்ளியாக கொடுத்து வேண்டாம். ஏனென்றால் அவங்க ஆவிக்குரிய வளரல இன்னும் முன்னாடி எப்படி வளர போறாங்கன்ற ஒரு விஷயத்த நாம பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் பிரதர் இங்க கொடுக்குற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம். ஏனென்றால் அன்புக்குரிய சகோதரர்களே, இதை குறிச்சு யங் அனலிட்டிக்கல் கன்கார்டன்ஸ்ல என்ன சொல்லப்பட்டிருக்குது, ஏன் தோமா என் ஆண்டவரே என் தேவன் என்றா காட் கிரேக்க பதத்துல தியோஸ் கடவுள் என்ற அர்த்தம். ஈவன் சாத்தானுக்கு கூட தேவன் சொல்லப்பட்டது. ஒண்ணு பிலிப்பியர் 3:19 கூட என்ன சொல்றாருன்னா, இந்த ஒரு தியோஸை உபயோகப்படுத்தும் போது அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறுன்றார். சோ அங்க கூட இந்த தியோஸ்ன்ற வார்த்தை அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது இயேசு கிறிஸ்துடைய தோற்றங்கள் பார்க்கும்போது நிறைய எண்ணிக்கையில விதவிதமான ஒரு ரூபத்துல வந்து என்ன செஞ்சார், அப்போஸ்தலர்களுக்கு முன்னாடி தோன்றினார். அவர் பயன்படுத்தின டெக்னிக் அந்த மாதிரி சில நுட்பங்கள், அவர் எப்படி தன்னை கன்வர்ஷன் ஆகி ஒருவர் முன்னாடி தோன்றினார் அப்படின்னு வந்து அவ்வளவு விஷயங்கள் நம்மளுக்கு உறுதியளிக்கப்பட்டது. காரணம் அவங்கள திடப்படுத்தணும், விசுவாசத்துல அவங்கள வளர்க்கணும், அவங்கள வந்து தயாரிப்படுத்தணும். ஏன்னா அவங்க மிகப்பெரிய ஒரு சாட்சியாய் நிற்க போறாங்க இந்த உலகத்துல. அதற்காக ஒரு விஷயம் தான் இயேசு கிறிஸ்து செய்யறாரு. இதை செய்யும் போது ஆவியில பிறந்த கிறிஸ்து ஒரு ஒழுக்கம் இருந்துச்சாங்க, அது ஒரு கேரக்டர் இருந்துச்சு. ஒரு ஆவியின் இந்த மாதிரி தான் அந்த விழுந்து போன தேவத்துக்குள்ள இருந்துக்கணும். பட் அந்த அவங்களும் ஆவியில தான் இருக்காங்க, அவங்க இல்ல. பட் கிறிஸ்து அங்க கூட ஒரு பாடமா தூதர்களுக்கு இருக்கிற ஒரு கேரக்டர் இருந்துச்சு, நல்ல சிந்தனை இருந்துச்சு. மொத்தம் தன்னை வெளிப்படுத்துகின்ற முறையில கூட பார்க்கும்போது அந்த மாமசத்துல இருக்கிறவங்க எப்படி புரிஞ்சு கொள்ளணுமோ அப்படிதான் இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தினார். அதே மாதிரி விழுந்து போன தூதர்களை நம்ம பார்க்கணும். அவங்க பார்க்கும்போது ஒருவேளை உங்களுக்கு ஒரு சிந்தனை வெளிப்படலாம், ஒருவேளை விழுந்து போன தூதர்கள் கிறிஸ்துவா வந்து காட்சியளிக்க வாய்ப்பு இருந்திருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி கூட வரலாம். இல்ல வேற யாருன்னா கூட இப்படி கேட்கலாம். அப்படி கேட்கும் போது நாம என்ன பதில் சொல்லணும் இருக்கு குறித்து நம்ம சிந்திக்கும் போது கண்டிப்பாக தூதர்கள் இந்த ஒரு வேஷம் தரிக்கிறதுக்கு அவங்க பயப்படுவாங்க. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் போது அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன, மத்தேயு 8:29 காலம் வருகிறதற்கு முன்பே எங்களை வேதனைப்படுத்துவதற்காக வந்தீர்னு சொல்லிட்டு மாம்ச சரீரத்துல கிறிஸ்துவ பார்த்து ஆவிக்குரிய பேய்கள் சொல்லிச்சு. அதுக்கு முன்னாடி எங்களை ஜட்ஜ்மெண்ட் பண்ண வந்துட்டீங்களா அப்படின்னு. இன்னொரு வருஷத்துக்கு யாக்கோபு 2:19 சொல்லப்பட்டிருக்குது. என்னன்னு சொல்லப்பட்டிருக்குன்னா, பிசாசுகளும் அவரை விசுவாசித்து நடுங்குகின்றன. அப்போ கண்டிப்பா இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தும் போது ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்ட கிறிஸ்து தான் வெளிப்படுத்துறாரு தவிர இந்த பேய்கள் அவருடைய சாயலை எடுத்து வந்து வெளிப்படுத்த முடியாதுன்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு ஊர்ஜிதமாகிறது அன்புக்குரிய சகோதரர்களே. அவர் அணுகுன ஒரு முறை பார்க்கும்போது தன்னை தானே வெளிப்படுத்துகின்ற ஒரு விஷயத்தை பார்க்கும்போது எவ்வளவு கிளியரா எவ்வளவு ஆணித்தரமாக இருந்த விஷயத்தை நாம பார்த்தோம். அது மாத்திரமில்லை, இப்போ தோமா கிட்ட பேசுறாரு. யோவான் 20:29 அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இங்க கூட பிரதர் நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு லெசன் சொல்லித்தர. மேரி பார்த்தாங்க, மேக்தலன் மேரி பார்த்தாங்க, நிறைய ஸ்திரீகள் பார்த்தாங்க. இவங்க எல்லாம் எம்மாவுக்கு போன அந்த 2 சிஷ்யர்களை பார்த்தாங்க. 10 அப்போஸ்தலர்கள் 10 டிசைபிள்ஸ் அந்த ரூம்ல கூட்டிட்டு இவங்க எல்லாம் போய் சொல்றாங்க. பாருங்க, ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், ஒரு விஷயத்த நம்ம பார்த்துட்டோம், ஒரு விஷயத்த நம்ம ஊர்ஜிதப்படுத்திட்டோம், ஒரு விஷயத்த சத்தியத்தின் அடிப்படையில் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப நம்ம அதை போய் சொல்லும் போது அவங்க ஏத்துக்கல. அவங்க ஏத்துக்கொள்ளாத போது நம்மளுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். நம்ம எவ்வளவுதான் அவங்களுக்கு சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயத்த ஒரு சூழ்நிலை அவங்க இருக்கும் பொழுது அவங்க இத புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலைமையில இருக்கிறாங்கன்ற அவங்க மேல அனுதாபத்தை காட்ட சொல்றாங்க. இதைத்தான் தாமஸ் மேல காட்டணும்னு, தாமஸ் மேல காட்டியிருக்கணும் அந்த 10 பேர் அப்போஸ்தலர்கள், அந்த மேரி மேக்தலின், அந்த எம்மாவு போன்ற சிஷ்யர்கள். நமக்கு சொல்றாரு, நாம சத்தியத்தை தேவன் நமக்கு வெளிப்படுத்துவார். நாம அதை பேசும்போது அவங்க ஏற்றுக்கொள்ளலைன்னா, அவங்க ஏற்றுக்கொள்ற வரைக்கும் நாம் அவங்க மேல அனுதாபத்தை காட்டணும். இங்க இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ என்னை கண்டு விசுவாசிக்கிறார். ஆனா கிறிஸ்து சொல்றாரு, காணாமல் விசுவாசிக்கிறவன்
பாக்கியவான். ஏனென்றால் இந்த சம்பவத்துக்கு பிறகு கண்டிப்பாக சில ஒரு ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் அப்போஸ்தலர் அந்த சிஷ்யர்களுக்குள்ள வரும். ஏனென்றால் முக்கியமாக நாம ஆவிக்குரிய வாழ்க்கையில் அநேக பாடங்களை கற்றுக்கொள்ளும் போது சௌரன் நமக்கு போதிக்கும் போது வசனத்தின் மூலியமாக நாம நம்மளுடைய குறையை பார்க்கணும் தவிர மற்றவர்களுடைய குறையை பார்க்க கூடாது. ஏன்னா பெந்தகோஸ்த பிறகு பரிசுத்த ஆவி கிடைச்ச பிறகு இவர் ஒரு அப்போஸ்தலன், தோமா ஒரு அப்போஸ்தலன். இத நாம உணரணும். அந்த குறைகளை நாம எடுத்து ஈவன் போதனைகளை கூட தோமாவை தப்பாவை என்ன செய்யக்கூடாது, சகோதரர்களுக்கு போதிக்க நாம காரணமா இருக்கிறார். அவர் பரிசுத்த ஆவியால் அபிஷேகப்பட்ட ஒரு அப்போஸ்தலன் என்ற ஒரு சத்தியத்தை அவங்களுக்கு கொடுக்குறார். அவர் எப்பேற்பட்ட ரத்த சாட்சியம் நம்ம இந்திய நாட்டுக்கு அவர் செஞ்ச ஊழியம், அவர் மரிச்ச கிறிஸ்துவுக்காக மரிச்ச ஒரு விஷயம். ஏனென்றால் இங்க நம்ம பார்க்கும் போது இத ஜான் இந்த ஒரு யோவான் புஸ்தகத்துல முக்கியமான நபர்களை அவர் படம்பிடிச்சு காமிச்சுக்கிறார். அதுல முக்கியமான நபர் இந்த தோமா. ரெண்டாவது ஒரு நபர்னு பார்க்கும்போது நிக்கோதேமஸை பத்தி நமக்கு நல்லா தெரியும். அவர் இருதயத்தை அவர் படம் பிடிச்சனால இந்த லாஸ்ட் எண்டு கிரைஸ்டுக்குள்ள ஒரு அடக்கம் பண்ண மிகப்பெரிய ஒரு மனிதனா மாறினார். ஹண்ட்ரட்ஸ் பவுண்ட்ஸ், கிட்டத்தட்ட 100 பவுண்ட்ஸ் இன்னைக்கு காலகட்டத்தில் கிட்ட 1,09,50,000 அந்த விலையாகுவ அந்த ஒரு வாசனை பொருள் என்ன அவரோட அடக்கம் பண்றது யூஸ் பண்ணார். அவரே ஒரு படம் பிடிச்சு காமிச்சுக்கிறாரு. இந்த சமாரியன் ஸ்திரீ, இந்த ஜான் அவங்க ரெக்கார்ட் பண்ணிக்கிறது, அந்த ராபோஜனுடைய சிம்பிள், இதெல்லாம் பார்க்கும்போது முக்கியமான விஷயங்களை முக்கியமான நமக்கு இந்த யோவான் வெளிப்படுத்திருக்கிறாரு. அதான் சொல்றாரு, கண்டு விசுவாசிக்கிறவனை விட நல்லா கவனிக்கும் போது காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். அத டிரான்ஸ்லேஷன்ல பார்க்கும்போது எவ்வளவு அதுக்கு என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னா, காணாமல் விசுவாசிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்போ கிறிஸ்து கூட இருந்தவங்களும் இந்த கடைசி பாத அங்கங்கள் சத்தியத்தை நம்ம காணாமல் விசுவாசித்தா கண்டிப்பா நம்ம பாக்கியவான். எழுதியிருக்கிறவைகள் தோமா மாதிரி அந்த ஒரு மென்டாலிட்டியில இல்லாம காணாமல் விசுவாசிக்கிறது. ஏன்னா பார்க்கும்பொழுது இன்னொரு விஷயம் கூட நாம படிக்கலாம். யோவான் 20:27 அவர் தோமாவை நோக்கி நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார் சொல்றாரு. என் விரல்களை நீட்டி என் கைகளை பார் என்றாரு. உன் கைகளை நீட்டி என் விழாவில் போடு அவிசுவாசமாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். இங்க நாம கவனிக்க வேண்டிய விஷயம் இன்னொரு வசனம் கூட வருது. லூக் 24:39 வசனம். லூக்கா 24:39 நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள் சொல்றாரு. நான் தான் அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள் சொல்றாரு. என்னை தொட்டு பாருங்கள், நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல, நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி ஒரு ஆவிக்கு இராதுட்டார். இங்க நல்லா கவனிக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அவர் மாம்சத்துல கொலை உண்டார், ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டார். ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்ட கிறிஸ்து பேசுறார், நீங்க பாருங்க எனக்கு மாம்சமும் எலும்பும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதுன்றார். இங்க நல்லா கவனிக்கணும், மாம்சம் எலும்பு பத்தி பேசுற தவிர ரத்தத்தை பத்தி கிறிஸ்து இங்க பேசுறது இல்ல. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ரத்தத்தை குறிச்சு நமக்கு நல்லா தெரியும். அந்த ரத்தத்துல உயிர் இருக்குது, அது நமக்காக சிந்தப்பட்ட ஒரு ரத்தம். இங்க மாம்சமும் எலும்பும் உண்டா இருக்கிறது போல ஒரு ஆவிக்கு கிடையாது. அவர் ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டது சீஷர்களை திடப்படுத்துவதற்கு மட்டுமே. மரிச்ச கிறிஸ்து மரிச்சவர் தான், பிதாவாகிய தேவன் அடக்கம் பண்ணிக்கிறார். பட் அவர் வெளிப்பட்ட அத்தனை விஷயங்களும் அவரு ஒரு மாம்சமும் ஒரு எலும்பும் அவரை உற்பத்தி பண்ணி அவங்களுக்கு அவங்க எப்படி அதுக்கு முன்னாடி அவரை பார்த்தாங்களோ அப்படி அவங்களுக்கு காட்சியிருக்கிறார். ஈவன் காயப்பட்ட இடத்துக்கு அவரை உருவாக்கி இருக்கிறார். ஏன் குறிச்சு பார்க்கும்போது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்கு தேவையானது உயிர். அந்த உயிர் எதுல இருக்குன்னு பார்க்கும்போது ரத்தம் இருக்குது. நம்ம வெளிப்புற தோற்றத்தை இப்பதான் பார்த்தோம், ஒரு மாம்சமும் எலும்பும் ஆவிக்கிறது, இது வெளிப்புற தோற்றம். ஆனா உள்ளான ஒரு தோற்றத்தை பார்க்கும்போது ஒருத்தர் உயிர் வேணும், அதுல ரத்தம் இருக்குது. நான் படிக்கிற வெளியே லேவியராகவும் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் படிக்கும். லேவியராகவும் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்மாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு
கட்டளையிட்டேன். ஆத்மாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே. ஆத்மாவிற்காக பாவ நிவர்த்தி செய்வது ரத்தமே. இப்போ பிரதர்கிட்ட ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க. அப்படின்னா இங்க ஒரு ஆவிக்கு இராதுன்னு வேதவசனம் சொல்லப்பட்டது. என்னைக்கு வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு அது உண்மை. அப்போ இங்க பாருங்க, இந்த ஒரு கேள்வி அந்த காலத்துல ஏற்பட்டு பிரதர் இப்படி போதிக்கும் போது அவர்கிட்ட கேக்குறாங்க, விழுந்து போன தேவதூர்கள் கூட அவங்க ஒரு மனிதனா அவங்க மாறும் போது அவங்களுக்கு எலும்பும் இருந்துச்சு, மாம்சம் இருந்துச்சு, ரத்தம் இருந்தது இல்லையா? அப்படி இருக்கும் போது கிறிஸ்து தோன்றும் போது எப்படி இந்த ரத்தம் இல்லாமல் போயிருக்கும்? கண்டிப்பா இந்த ரத்தம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டுக்கிறாங்க. அதாவது மனுஷனுக்குள்ள பிளட் இருக்கணும், ஃப்ளூயிட்ஸ் இருக்கணும். ஏன்னா அந்த பிளட், ஃபிளஷ், ஃப்ளூயிட்ஸ் இதெல்லாம் சேர்ந்தா தான், இது இருந்ததுனால தான் அந்த விழுந்து போன தேவதூதர்களை ஒரு சந்ததி உருவாக்க முடிஞ்சுச்சு. பாருங்க, இந்த ஒரு கேள்வி அந்த காலத்துல கேட்டதுனால பிரதருக்கு என்ன ஒரு பதில் இதுக்கு கொடுத்திருக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க சொல்றாங்க, ஒரு ஆவிக்கு என்னெல்லாம் வல்லமைகள் பார்க்கும்போது இதுவரைக்கும் நம்ம படிச்ச வல்லமைகளை பார்த்தோம். ஒரு மாம்சத்தை உருவாக்க முடியும், எலும்பு உருவாக்க முடியும், ஈவன் ரத்தத்தை கூட உருவாக்க முடியும். ஆனா தேவன் இந்த பூலோகத்துக்கு அவங்க அனுப்பும் போது தேவன் கொடுத்த கட்டளை என்னன்னா, இந்த ஒரு சந்ததியை அவங்க உருவாக்க முடியும், அவங்களுக்கு பவர் இருக்குது. அந்த ஃபார்பிடன் பண்ணியிருந்தாரு. பட் அது அவங்க அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம மீறி பாவம் செஞ்சாங்க. அதை உருவாக்குனாங்க. ஒரு சந்ததி உருவாக்குறதுக்கு மூல காரணமாக இந்த ரத்தத்தை அவங்க உருவாக்கி அவங்க என்ன பண்ணா, ஒரு மனுஷ ரூபம் எடுத்து அதுல தாங்களே உருவாக்கி என்ன செஞ்சாங்கன்னா அவங்க ஒரு சந்ததியை உருவாக்கிட்டாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எவ்வளவு ஒரு ஒரு சுகமான ஒரு விஷயம் தெரியுங்களா? பிதாவாகிய தேவனுடைய மனசுல இருக்கிற ஒரு விஷயத்த நாம இப்ப பார்க்கும்போது, இந்த விழுந்து போன தேவதூர்கள் எவ்வளவு ஒரு கொடூரமான பாவத்தை செய்வதற்கு முன்னாடி போயிட்டாங்க. இன்னைக்கு இவருடைய அப்பியரன்ஸ்ல தாங்க இந்த ஒரு விஷயத்தை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. இவ்வளவு ஒரு விஷயம் அடங்கி இருக்குது. ஏன்னா the genetic aspects is very technical. ஏன் பார்க்கும்போது இந்த மரபணு மாம்சம் மிகவும் தொழில்நுட்பமானது. இந்த ஆவிகள் இதெல்லாம் செய்யறதுக்கு வல்லமைகள் உண்டு, எல்லாம் செய்ய உண்டு. ஆனா அவர்கள் கீழ்ப்படியாம இந்த உற்பத்தி அவர்கள் பண்ணிவிட்டார்கள். ஒரு ரத்தம் உடலுக்கு வெளியில இருக்கும் போது அந்த உடலுக்கு ஜீவன் கிடையாது. ஒரு ரத்தம் உள்ள இருக்கும் போது அதுக்கு ஜீவன். எவ்வளவு விழுந்து போன தேவதூர்கள் என்ன மாதிரியான ஒரு வேலைகளை செஞ்சிருக்கு, எவ்வளவு மனுஷனுக்குள்ள போய் எவ்வளவு பேர்கள் அவங்க ஒரு ஆவியா உள்ள போய் ஒரு மனுஷனை அலைக்கழிச்சு எத்தனை பேர் இன்ன வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. லூசிபர் எவ்வளவு பெரிய வேலையை செஞ்சிருக்காங்க. லூசிபரை குறிச்சு தியானித்தோம். ஆனா எந்தெந்த வகையில எல்லாம் போய் பிதாவாகிய தேவனுக்கு ஒட்டுமொத்த மனக்குழுத்த அவர் குருடாக்கி அவன் இன்னைக்கு கூட அவ்வளவுதான். இன்னைக்கு நாம இந்த வேத வசனத்தின் அடிப்படையில், இந்த வார்த்தையின் அடிப்படையில் நம்ம ஜீவிக்கிட்டா கண்டிப்பா இன்னைக்கு இச்சிக்கிறது எல்லாமே இந்த ரத்தத்தின் மூலியமா தான் போதுங்க. ஒருவேளை வேத வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியாம நம்ம எதுல பலவீனமா இருக்கிறோம், சாத்தான் இத மூலியமா கூட நம்ம திருப்புவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஏனென்றால் இந்த விழுந்து போன தூதர்கள் முதல் தோட்டத்தை விட்டுட்டாங்க. அவங்க இறங்கி இந்த பூமிக்குள்ள வரும்போது நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பா இருப்பதை காட்டிலும் பாவம் செய்யறதுக்கு அவங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க. இங்க ஒரு எஸ்டேட் அவங்க உற்பத்தி பண்ணிட்டாங்க. ஆதியுமே தான் யூதா எழுதும் போது, யூதா எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்தை நம்ம படிக்கும் போது, தங்களுடைய ஆதி மேன்மை காத்துக்கொள்ளாத தூதர்கள் தங்களுடைய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட அந்த தூதர்கள் அது மகா நாளின் நியாய தீர்ப்புக்காக நித்திய அக்கினி சங்கிலிகளை கட்டி அந்த காலத்துல தள்ளி வச்சிருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அவர் உயிர் தெழுந்து நமக்கு என்ன போதிக்கிறார்னா, இந்த உலகத்தில் நாம் எப்படினாலும் வாழலாம். முக்கியமாக ஜெனிபிக்கப்பட்டவர்கள் பரிசுத்த ஆவியினர் இப்படித்தான் வாழணும்னு வசனம் சொல்லுது. அப்போஸ்தலர்கள் இதுதான் கற்றுக் கொடுத்தார். 40 நாள் அவர் உயிர் தெழுந்து அப்போஸ்தலர்களுக்கு போதிச்ச ஒரு விஷயம், முக்கியமா இந்த உலகத்துல நீங்க போதிக்க போறீங்க, நீங்க எப்படி இருக்கணும்னு கற்றுக்கணும். இதுதான் இன்னைக்கு நம்மளுக்கு படம். ஏனென்றால் இன்னைக்கு எல்லா தூதர்களும் உயிரோட இருக்கிறாங்க. இன்னைக்கு செத்து இருக்கிற மனுக்குள்ள மட்டும்தான். எப்படி அவன் உள்ள பூந்து மனுக்குழுத்த அவன் கெடுக்கிற விஷயம் நமக்கு நல்லா தெரியும். காரணம் அந்த ரத்தம். ஆனா இராதேன்ட்டாரு. இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு, இந்த மாதிரி ஒரு ஆவிக்கு இருக்காது. அப்படின்னா இந்த ஒரு வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படியாமல் அதை உற்பத்தி செஞ்சு மிகப்பெரிய ஒரு மனுக்குழுத்த பாவத்துக்குள்ள போட்டு. அப்ப அவர் நமக்கு மறிச்சது எவ்வளவு பெரிய ஒரு வெளியேறப்பட்ட ஒரு பரிசீலிக்கலாம் அன்புக்குரிய சகோதரர்களே. ஏனென்றால் இன்னைக்கு அவன் அந்த ஒரு ஸ்பிரிட்ல அவன் இன்னைக்கு இந்த பார்க்கும்போது ஜஸ்ட் ஏதேன் தோட்டத்துள்ள பார்க்கும்போது எப்படி லூசிபர் என்னென்னலாம் உற்பத்தி பண்ணி ஏவாளை மயக்க முடியும். கண்டிப்பாங்க இந்த ஒரு சத்தியத்தை பார்க்கும்போது கண்டிப்பா நம்ம ஏவாளை இவ்வளவு குறை சொல்றோம். ஆனா ஆதியில இவ்வளவுலாம் கும்பிக்கும் போது
கண்டிப்பா ஏவாள் என்ன சொன்னாங்க, விழுந்துட்டாங்க, வேற வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு நாமும் அந்த நிலைமையில இருந்தா அவன் இப்படி நம்மள மயக்கிருந்தா நாமளும் விழுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, பார்க்கும்போது இன்னைக்கு ஒட்டுமொத்த மனுக்குளும் செத்துட்டு இருக்கு. இன்னைக்கு சரித்திரத்துல ஒரு ஏஞ்சல் செத்தாங்கன்ற ஒரு சரித்திரம் பைபிள் இல்லை. இன்னைக்கு வரைக்கும் உயிரோட இருக்கிறாங்க. இன்னைக்கு செத்துட்டு இருக்கிறது மனுக்குளும். இதைத்தான் தோமா கிட்ட சொல்றாரு, கண்டு விசுவாசிக்கிறவங்க. ஏன் என்ன சொல்றேன்னா, நீங்க வேதத்தின்படி நடந்துருக்கோம், கண்டிப்பா சாத்தானை ஜெயிக்கலாம். பட் சாத்தானை நாம என்ன செய்ய முடியாது, அது வசனங்கள் இல்லாம நம்ம ஜெயிக்க முடியாது. பட் எப்பேற்பட்ட குணலட்சணங்கள் நம்மளுக்கு வேணும்னு இன்னைக்கு அவன் உயிரோட இருக்கிறான். பட் அப்பேற்பட்ட ஒரு ஸ்தானத்தை நாம பெற்றுக்கொண்டோம்னா, இன்னைக்கு அன்புக்குரிய சகோதரர்களே, தேவனுடைய வார்த்தைகளை நாம விட்டுட்டோம்னா பாருங்க, அது ஜீவனும் ஆவியுமா இருக்குது. அந்த ஒரு ஜீவன் நம்மளுக்கு கொடுத்தாரு. இன்னைக்கு ரத்தத்தை வாங்கி நம்ம புசிச்சிருக்கோம். அந்த ரத்தம் நமக்குள்ள இருக்குது. அந்த ஜீவனும் ஆவிய நாம் இருக்கும்போது அவனுடைய அந்த தந்திரங்களுக்கு நாம உடன்படாமல் இருந்தா கண்டிப்பாக அந்த தேவன் வச்சிருக்கிற அந்த ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இந்த இயேசு கிறிஸ்துடைய இந்த 12 வெளிப்பாடுகள், அந்த காட்சிகள், இந்த 12 அப்பியரன்ஸ்ல நாம பார்த்திருக்கிறது வெறும் 6 மட்டும். இன்னும் 6 அப்பியரன்ஸ் இருக்குது. தேவனுக்கு சித்தமான கண்டிப்பாக இன்னொரு வாய்ப்பு தேவன் கொடுத்தார். இந்த மிச்சம் இருக்கிற அந்த 6 அப்பியரன்ஸை நாம பார்ப்பதுக்குள்ள தேவன் நம்மளுக்கு கிருபை செய்கிறாங்க. அதனால இந்த ஒரு 6 வெளிப்பாடுகளை குறித்து நாம தியானித்தோம். கண்டிப்பாக இதுல இருந்து அநேக விஷயங்களை தேவன் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இதை நாம கேட்டு நாமளும் இதுல சில மாற்றங்களை நாம பெற்றுக்கொண்டு சில ஆவிக்குரிய திருத்தங்களை நாம் ஏற்பட்டுக்கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையை நடப்பதற்கு கண்டிப்பாக இது நம்மளுக்கு உதவிகரமாக இருக்கும். தேவன் தாமே இந்த சத்தியத்தை ஆசீர்வதிப்பதாக. இதை கேட்ட எல்லா சகோதர சகோதரர்களுக்கும் பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்ம ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அன்பை வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான சகோதர சகோதரர்களே, இது நேரம் வரையிலும் நம்முடைய அன்பு சகோதரர் பெங்களூரை சேர்ந்த அன்பு சகோதரர் ஜெகன் பிரதர் அவர்கள் நம்முடைய அருமையான ஒரு செய்தியை வழங்கினார்கள். இப்பொழுது நம்முடைய ப்ரோக்ராம் படி நம்முடைய ஒரு மதிய உணவிற்கான நேரம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, 2 மணியிலிருந்து 4 மணி வரை நமக்கு 2 மணி நேரம் நமக்கு லஞ்ச் பிரேக் விடப்படுகிறது. அதனால் தயவுசெய்து நீங்கள் உங்கள் இல்லங்களிலே நீங்கள் தயார் செய்து வைத்திருந்த அந்த உணவுகளை நீங்கள் உட்கொள்ளும்படியாக அன்புடன் கேட்டுக்கொண்டு ஒரு மணி நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்துங்க. மறுபடியும் நம்முடைய இந்த சாயங்கால நேரத்தில் நம்முடைய கன்வென்ஷனுடைய ப்ரோக்ராம்ஸ் 4 மணிக்கு நமக்கு ஸ்டார்ட் ஆகும். 4 மணியிலிருந்து ஒரு 8 மணி வரை நமக்கு ஒரு 3 பாடங்கள் நமக்கு தேவன் கொடுக்க போகிறார். அதனால் இதுவரைக்கும் தொடர்ந்து சத்தியம் கேட்ட அனைத்து சகோதர சகோதரர்களுக்கும் கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியுமாக 4 மணியிலிருந்து தொடர்ந்து இன்றைய தினத்தில் இன்னும் அதிகமான சத்தியங்களை கேட்பதற்கு நீங்கள் தயாராகும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த கூட்டத்திற்கு முடிவாக நாம் எழுந்து நின்று ஜெபம் செய்வோம். மகா உன்னதங்களிலே வாசமாயிருக்கிற அன்பின் பரமத்தாப்பனே, தேவரீர் உம்முடைய மிகுந்த கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இதோ மறுபடியும் உடைய பரிசுத்த பாதத்தண்டையில் இவ்வளவு கஷ்டங்கள், வியாகுலங்கள், பிரச்சனைகள், உலகத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் மத்தியிலே இதோ உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒவ்வொரு இடத்திலே ஒன்று கூடி உம்முடைய சத்தியங்களை இந்த யூடியூப் வாயிலாக, ஃபேஸ்புக் வாயிலாக நாங்கள் கேட்கும்படியாக நீர் செய்த ஒரு மகா பெரிய கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக உம்முடைய கோடான கோடி சோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் தாப்பனே. இப்பொழுதும் கேட்ட சத்தியங்கள், கேட்கப் போகும் சத்தியங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்து வரக்கூடிய அந்த ப்ரோக்ராம் கூட உம்முடைய பாதத்தண்டையில் வைக்கிறோம். உம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி எங்களை ஆண்டு ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இந்த தாழ்மையான விண்ணப்பங்களை அன்பின் இரட்சகரும் மீட்பரும் ராஜாவுமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஏறெடுக்கிறோம் மகா பரிசுத்தமுள்ள தந்தையே, ஆமென்.